நானும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். காரணம், நாம் கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய பிரசன்னத்தில் கூடியிருக்கிறோம். நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். கர்த்தர் நிறைவானவர். கர்த்தருக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் காலை வேளையில் உங்கள் மத்தியில் உங்களோடு கூட இருப்பது மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் எனக்கு பாராட்டின கிருபை பெரியது. முதல் முறையாக இந்த தேவாலயத்திற்கு வருவதற்கு கர்த்தர் கிருபை புரிந்திருக்கிறார். சில அழைப்புகள் இருந்தது, வர முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருந்தது. கடந்த நாட்களிலே வடசென்னை போதகர் கூடுகையிலே கலந்து கொள்ளவும் அன்பு ஊழியரை சந்திக்கவும் கேட்டுக்கொண்டார். நீங்கள் எங்கள் சபைக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நிச்சயம் வருகிறேன் என்று சொன்னேன். அடிக்கடி இயேசு நம்மோடு சபையின் போதகர் கூடுகையிலே பல வருஷங்களாக சந்திக்கிறவர். இயேசு நம்மோடு அந்த ஐக்கிய கூடுகையிலே பல வருஷங்களாக போதகர் மத்தியிலே பேசி வருகிறேன். அநேக சபைகளிலும் பேசி வருகிறேன். இந்த காலைகளில் கர்த்தருடைய கிருபை உங்கள் மத்தியில் இருப்பது. கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். கடந்த நாட்களிலே இதே பகுதி என்று சொன்னால் இந்த ஓப்பன் டோர் சர்ச் என்று சொல்லுவார்கள். பாஸ்டர் ஸ்டீஃபன் தேவகுமார் அவருடைய சபையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள ஒரு அழைப்பு இருந்தது. அங்கு அநேக காரியங்கள் கர்த்தர் கிருபையினாலே ஆவியானவர் ஒத்தாசையோடு பகிர்ந்து கொண்டேன். அதிலிருந்தும் கர்த்தர் சபைக்கு என்ன வைத்திருக்கிறாரோ தெய்வன் நம்மோடு கூட பேசத்தக்கதாக நாம் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுவோம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு, the title of the message, கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு, கர்த்தர் காண்கின்ற தேவன். நீர் என்னை காண்கின்ற தேவன். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 13வது வசனத்திலே, அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று பெயரிட்டாள். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை தலைப்பு, கர்த்தர் காண்கின்ற தேவன். வழியே இல்லாத இடத்தில் தேவன் வழிகளை உண்டு பண்ணுவார். தேவையுள்ள இடத்தில் தேவன் தேவைகளை சந்திப்பார். அவசியமான இடத்திலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் காட்டுவார். புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுவார். தரித்திரத்தை ஐஸ்வர்யமாக மாற்றுவார். தேவன் தகுதியில்லாதவர்களை அழைத்து தகுதிப்படுத்துவார். தேவன் தகுதியில்லாதவர்களை அழைத்து பயன்படுத்துவார். தேவன் தகுதியில்லாதவர்களை அழைத்து பலப்படுத்துவார். தேவன் தகுதியில்லாதவர்களை அழைத்து பண்படுத்துவார். தேவன் தகுதியில்லாதவர்களை அழைத்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். தகுதி இல்லாதவர்களுக்கு எல்லாமே கிருபைதான். இந்த நாளிலே நான் உங்கள் மத்தியில் நிற்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. இன்று கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு, கர்த்தர் காண்கின்ற தேவன். ஜெபிப்போம். கண்களை மூடி பயபக்தியோடு கூட, நம்முடைய தேவன் பேசுகிற ஒரு தெய்வம். நம்முடைய தெய்வம் காண்கின்ற ஒரு தெய்வம். நம்முடைய தெய்வம் கேட்கிற தெய்வம். நம்முடைய தேவன் குறைகளை நிறைவாக்குகிற தேவன்.
நம்முடைய சூழ்நிலைகளை அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரும், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் போற்றப்பட்டு கொண்டிருக்கிற எங்கள் அருமை ஆண்டவரே, இந்த உலகத்தில் என்னால் ஆகும் என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை அப்பா. எங்கள் தகுதி உம்மால் உண்டாயிருக்கிறது. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும் அப்பா. ஆண்டவரே, இயேசு நம்மோடு திருச்சபை குறுக்குப்பேட்டை இந்த பிரான்ச்சுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். பாஸ்டர் குமார் சாமுவேல் அவர்கள் ஆசீர்வதிங்க. அவருடைய துணைவியார் பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. சபை மூப்பர்கள் ஆசீர்வதிங்க. சபையில் அமர்ந்திருக்கிற அத்தனை சிறார்களை ஆசீர்வதிங்கப்பா. சிறுவர்களை ஆசீர்வதிங்க. அத்தனை வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அத்தனை குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆண்டவரே தொழில் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கட்டும். சபையிலே ஒரு குடும்பத்திலும் தரித்திரம் இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் தரித்திர ஆவிகள் சபையை விட்டு நீங்கட்டும். ஒரு குடும்பத்தில் கடன் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, வேலை இல்லை என்று ஒருவரும் சொல்லக்கூடாது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கட்டுமாப்பா. சபையிலே ஒரு குடும்பத்தில் கடன் இருக்கக்கூடாது. மலடிகள் சந்தோஷமான பிள்ளைச்சாட்சி ஆகட்டும். சபையிலே ஒரு குடும்பத்தில் குடிப்பழக்கம் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, அதிக நேரம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக எண்ணங்களிலே பரிசுத்தம், ஆவியிலே பரிசுத்தம், ஆத்மாவிலே பரிசுத்தம், உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தருளுங்கப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை பார்த்து சொன்னீர், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று. கர்த்தாவே, உம்முடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம். எங்களுக்கு ஒரு மனம் மாற்றம் தேவையப்பா. எங்களுக்கு ஒரு மனம் மாற்றம் தேவை. எங்கள் சிந்தைகளிலே பரிசுத்தம் வேண்டுமாப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் அப்பா. உம்மிடத்தில் வந்த ஒருவரையும் நீர் வெறுமையாய் அனுப்பினதில்லை. இந்த ஜப நேரத்தில் குறைவுகள் நிறைவாகட்டும். நாங்கள் குறைவோடு வந்திருக்கிறோம், பலகீனத்தோடு வந்திருக்கிறோம், சோர்வோடு வந்திருக்கிறோம் அப்பா. நீ பயப்படுகிற காரியம் உனக்கு ஒன்றும் நேரிடாது. கர்த்தாவே, ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். உடைய இனிய பிரசன்னம், உடைய பரிசுத்த பிரசன்னம், உடைய மகிமையின் பிரசன்னம், உடைய ஆளுகையின் பிரசன்னம், உடைய ஆட்கொண்ட பிரசன்னம் எங்களை ஆட்கொள்வதாக. ஆசீர்வதியும். அடியனை சிலுவை நிழலில் மூடிக்கொள்ளும் அப்பா. உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, உங்கள் அனைவருக்காகவும் ஜெபித்து வந்திருக்கிறேன். ஜெபங்கள் ஜெபிக்கிறவனை மாற்றும், ஜெபிக்கிற காரியங்களையும் மாற்றும். நாம் அதிகமாக ஜெபிப்போம், ஆண்டவரே இதை மாற்றுங்கப்பா, அதை மாற்றுங்கப்பா அப்படின்னு. கர்த்தர் எல்லா ஜெபங்களையும் கேட்டுட்டு முதல்ல நம்மளை தான் மாற்றி வைப்பார். ஆண்டவரே ஜெபத்தில் சொல்லுவான், இதை உடையுங்க அதை உடையுங்கன்னு. கர்த்தர் நம்மளை தான் முதல்ல உடைப்பார். ஆண்டவரே இவங்களை அனுப்பும் அவங்கள அனுப்புன்னு சொல்லுவோம், கர்த்தர் முதல்ல நம்மளை தான் பேக் பண்ணி அனுப்புவார். தேவனுடைய அப்படித்தான் காரியங்கள். இதுதான் உண்மையும் கூட. ஜபம் ஜபிக்கிறவனை மாற்றும், பிறகு ஜபம் காரியங்களை மாற்றும். நான் பண்ணுகிற ஜபம் எனக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அல்லவா? கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை, நீர் என்னை காண்கின்ற தேவன், எல் ரோய் என்று சொல்லப்படுகிறது அல்லவா? இன்றைக்கு ஒரே ஒரு சுவிசேஷத்திலிருந்து ரத்தின சுருக்கமாக இயேசு கிறிஸ்துவின் 7 விதமான பார்வைகளை பார்க்க இருக்கிறோம். ஒரே ஒரு சுவிசேஷத்திலிருந்து 3 விதமான பார்வைகள் இருக்கிறது வேதத்தில். ஒன்று மனிதனுடைய பார்வை, ஒன்று
மனிதனுடைய பார்வை. நான் 2 கண்களினால் புல்பிட்டிலேருந்து உங்களை பார்க்குறேன். நீங்கள் 100 பேர் 200 கண்களில் என்ன பார்க்குறீங்க. கரெக்டு தானே? உண்மையா இல்லையா? அது மனிதனுடைய பார்வை. மனிதனுடைய பார்வையில் 1000 கோணங்கள் இருக்கும் இல்லையா? இப்படி சொல்லுவோம் நாம். நான் பார்த்ததுக்கு நான் பொறுப்பு, நீ புரிஞ்சுக்கிட்டதுக்கு நான் பொறுப்பு இல்லை. கரெக்டா இல்லையா? நான் பேசினதுக்கு நான் பொறுப்பு, நீ புரிஞ்சுக்கிட்டதுக்கு நான் பொறுப்பு இல்லை. கரெக்டு தானே? எஸ். ஒரு சிலர் பேச மாட்டாளான் இருக்கும், ஒரு சிலர் ஏண்டா பேசுறான் இருக்கும் இல்லை. ஒரு சிலரை பார்த்தா நிம்மதி, சிலரை பார்க்காம இருந்தா நிம்மதி சொல்லுவா இல்லை. மனிதனுடைய பார்வை. ஏவாள் அந்த பழம் பார்வைக்கு இன்பமாய் இருந்தது என்று பார்த்தாள். கரெக்டு தானே? எஸ். தெலைலா சிம்சோனுடைய பார்வைக்கு இன்பமாய் இருந்தாள். சவுல் தாவீதை காய்காரமாய் பார்த்தான். இதெல்லாம் பைபிள்ல இருக்கு இல்லையா? பொறாமையின் கண்கள் இல்லையா? பொறாமை அது ஆவிக்குரிய மக்களுக்கும் வருது, அபிஷேகம் பண்ண பற்றவங்களுக்கும் வருது, கர்த்தரை அறியாதவங்களுக்கும் இருக்கு. பொறாமைக்கு ஜாதி மதம் இன்னும் அதெல்லாம் கிடையாது. கரெக்டு தானே இல்லையா? சவுல் தாவீதை காய்காரமாய் பார்த்தான். சவுல் யார்? சாமுவேல் தீர்க்கதரிசியால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். தாவீது யாரு? அதே சாமுவேல் தீர்க்கதரிசியால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கரெக்டு தானே? 2 பேரும் கர்த்தரை அறிஞ்ச ஜனங்க தான், 2 பேரும் வெவ்வேறு கோத்திரம் தான். கரெக்டு தானே? காய்காரமாக பார்க்கறது. கரெக்டு தானே? பொறாமைக்கு எல்லாத்துக்கும் மருந்து இருக்கு, பொறாமைக்கு மருந்து கிடையாது. டாக்டர்கிட்ட போய் என்னை சுற்றி பொறாமையாக இருக்கு, ஏதாவது இன்ஜெக்ஷன் போடுங்கன்னா டாக்டர் சொல்லுவார், என் கிளினிக்கை சுற்றி அப்படி தான் இருந்தது, நீயாவது வந்தியேன்னுவார் இல்லையா? இல்லையா? பொறாமையோ என்றால் எலும்புரிக்கின்னு சொல்லியிருக்கு இல்லையா? மனிதனுடைய பார்வையில் அதெல்லாம் இருக்கு. பொறாமைக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? who can stand before jealous இல்லையா? அப்படி சொல்லுவார்கள். இது மனிதனுடைய பார்வை. மனிதனுடைய பார்வையில் 1000 கோணங்கள் இருக்கும். நான் சொல்லுவேன், பள்ளிக்கூடம் போனால் பாடத்தை பாரு, டீச்சரை பார்க்காது. பாடத்தை பார்த்து பாஸ் பண்ணுறதுக்கு தான் ஃபீஸ் கட்டியிருக்கோம், டீச்சரை பார்த்தேன்னா ஃபெயில் ஆகிடுவேன். அதே போல் சபைக்கு வந்திருக்க ஊழியக்காரனை பார்க்காத, சத்தியத்தை பார்த்து பரலோகம் போ. கரெக்டு தானே? எது முக்கியம் இல்லையா? அப்படிதான். அதனால நாம் குறைகளை பார்த்து கொண்டு அந்த குறைகள்லேருந்து ஏதோ ஒரு பாயிண்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டு அதை பேசுறதுக்கு பதிலாக நிறைவானவராகி இயேசுவை பார்த்து இயேசுவை குறித்து பேசும்போது குறைவுகள் தானா மறையும் இல்லையா? பாவத்தை குறித்து அதிகமாக விளக்கம் கொடுக்காத, ரட்சகரை குறித்து அதிகமாக விளக்கம் கொடு. பாவத்தை குறித்து விளக்கம் கொடுத்து என்ன பண்ண போறேன் நாம இல்லையா? வாழ்க்கையில் ஒருத்தன் செருப்பே பார்த்தது கிடையாது, அவங்கிட்ட போய் நான் நைக் ஷூவை கொடுத்து லெக்சர் கொடுக்குறேன்னா என்ன அர்த்தம்? நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அதனால நம்முடைய வாழ்க்கையில் குறைகள் இருக்கும். குறைகள் இல்லாதவா யாரு? எல்லாருக்கும் இங்கே குறை இருக்கு. கரெக்டு தானே? என்கிட்ட அதிகமாக இருக்கு குறை. ஆனால் நம்ம யார் பிரசன்னத்தில் உட்காந்துருக்கோம்? நிறைவானவர் பிரசன்னத்தில். நிறைவானவரை பார்த்து துதிச்சிருக்கிறோம், நிறைவானவரை பார்த்து பாடி இருக்கிறோம். அதனால குறைவுகள் நிறைவாகும்னு அர்த்தம். எல்லார்கிட்டையும் குறை இருக்கு. குறை இல்லாதவ யாருமே கிடையாது. நான் சொல்லுவேன், உலகத்தில் 2 பேர் தான் நல்லவன். ஒன்று பிறக்காதவன், இன்னொன்று செத்தவன். மீதி எல்லார்கிட்டையும் ஏதோ ஒன்று இருக்கும். இருக்குமா? இருக்காதா? எல்லாம் இருக்கும். இது மனிதனுடைய பார்வைகள். 2வது ஒரு பார்வை இருக்கு, சாத்தானுடைய பார்வை, பிசாசின் பார்வை. எப்படிப்பட்டது? பிசாசானவன் யாரை விழுங்கலாம்னு கர்ஜிக்கிற சிங்கம் போல் வகை தேடி சுற்றி தெரிகிறான். பிசாசுடைய வேலை என்ன? யாரை எப்படி விழுங்கலாம். எவ்வளவோ நல்லது பேசுவோம், எவ்வளவோ நல்லது இருக்கும்,
ஆனால் அதில் ஏதோ ஒன்று இருக்கும், அதை கட் பண்ணி யூடியூப்பில் போட்டு வாட்ஸ்அப்பில் போட்டு ஃபார்வேர்ட் பண்ணுவான். கரெக்டு தான் இல்லை? நம்ம எல்லாரும் ஒரு சின்ன ஒரு காரியம் இங்கே பண்ணிட்டு வந்திருக்கிறோம். எல்லாருமே தான் எனக்கு தெரிஞ்சு செருப்பு அங்கே வெளியில் விட்டுட்டு இங்கே வந்திருக்கோம். கரெக்டு? செருப்பை வெளியில் விட்டு தேவாலயத்துக்குள்ளே வர தெரிஞ்ச எனக்கு உலகத்தை வெளியில் விட்டு வர தெரியல. பார்த்தியா? சில வேளையில் கூட்டம் அதிகமாக இருக்கும், புது செருப்பு போட்டுன்னு வந்திருப்போம், விட்டுட்டு வந்திருப்போம். உள்ள மனசு சொல்லும், அந்த கூட்டத்தில் செருப்பு காணா போச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால இவன் என்ன பண்ணுமா, அதி புத்திசாலித்தனமா அதுக்குன்னு ஒரு மஞ்ச பைய வாங்கி காலடியிலே செருப்பை போட்டு கையில் எடு. கர்த்தர் சொல்லுவார், இப்படியெல்லாம் நீ என்ன ஒன்று ஆராதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டு தான்? மனிதனுடைய எண்ணங்கள். கரெக்டு தான்? சாத்தானுடைய பார்வை, யோபு காரியத்தில் சாத்தானுடைய பார்வை அதுதான். என்ன சொல்லுகிறார்? நான் யோபுவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைச்சு வச்சிருக்கேன். நான் சுத்தி சுத்தி தான் வரேன், எல்லாம் வேலி தான் அடைச்சிருக்கு. கரெக்டு தானே? கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இது சாத்தானுடைய பார்வை, பிசாசுடைய பார்வை. அப்படி சிலர் குறை கண்டுபிடிக்கிறதுக்காகவே பிரசங்கத்தை ரொம்ப ஆழ்ந்து கேட்பான். சிலர் தமிழ் புலவர்கள்லாம் உட்கார்ந்துருப்பா, ஓ தமிழில் அவர் அந்த வார்த்தை அப்படி பேசியிருக்க கூடாது. கரெக்டு தானே? இப்போ காலையில் பிரசங்கத்தில் தமிழ் வார்த்தை முக்கியமா, மனமாற்றம் முக்கியமா, மனுஷனை தொடர்றது முக்கியமா? கரெக்டு தானே? இல்லையா? எது முக்கியம்? அது பேராசிரியர் மாநாட்டில் பரவாயில்ல, சபையில் நம்ம தேவ சன்னிதானத்தில் குறைவுகளை நிறைவாக்குகிறவர். கரெக்டு தானே? எஸ். ஏசு கல்லாதவராக இருந்தும் இல்லையா, அவர் செஞ்ச அற்புதங்கள், அடையாளங்கள். கரெக்டு தானே? எஸ். மூன்றாவது ஒரு பார்வை, இயேசுவின் பார்வை. இன்றைக்கு அதுதான் ஃபோக்கஸ் மெசேஜ். ஒரே ஒரு சுவிசேஷத்தில் இருந்து இயேசு கிறிஸ்துவின் 7 விதமான பார்வைகள். ஒரு காரியத்தை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார், நான் எப்படி பார்க்கிறேன், சாத்தான் எப்படி பார்க்கிறான். கரெக்டு தானே? ஏன்னா உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. மனுஷன் பார்க்கிற விதமா நான் பாருறேன், உன் பார்வை என் பார்வை இல்லை. கரெக்டு தானே? உன் பார்வை என் பார்வை அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என் வழிகள் அல்ல, உன் பேச்சு என் பேச்சு அல்லங்கிறார் கர்த்தர். கரெக்டு? எஸ். பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல், அந்த லூக்கா சுவிசேஷத்தில் இருந்து மட்டும் இயேசு கிறிஸ்துவின் 7 விதமான பார்வைகள். லூக்கா 5:2. லூக்கா 5:2. அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டார். கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டார். அந்த கண்டார் என்ற வாக்கு இயேசு பார்த்தார். கரெக்ட்? லூக்கா 5:2. லூக்கா 5:2 இயேசு கிறிஸ்து கண்டார். எதை பார்த்தார்? கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெறுமையை கண்டார். அந்த 2 படகுல என்ன இருந்திருக்கணும்? முழுவதும் மீன்கள் இருந்திருக்கணும். அந்த படகுக்கு உள்ள சொந்தக்காரர்கள் அந்த படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து பேதுருவிடத்திலே இந்த வலையை கொண்டு சற்று தள்ளி போடுன்னு சொல்லி அதில் ஏறி நின்று பிரசங்கம் பண்ணுகிறார். எந்த படகுல ஏறி நின்று பிரசங்கம் பண்ணுகிறார்? வெறுமையா இருக்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இயேசு எதை பார்த்தார்? தோல்வியை கண்டார். தொழிலில் ஒரு தோல்வி, வேலையில் ஒரு தோல்வி. அந்த தோல்வியை அவர் ஜெயமாக மாற்றுகிறார். இயேசு ஏறி நின்று பிரசங்கம் பண்ணின பிறகு சீமோனை பார்த்து ஆழத்தில் கொண்டு போய் வலைய போடு.
லூக்கா 5:4-5 என்ன சொல்லுகிறது? அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் உங்கள் என்றார். வலைகளை போடுங்கள். அதற்கு சீமோன், ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறோம். நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து யாரு? தெய்வம், ரட்சகர். உலக பிரகாரமா அன்றைக்கு பேதுருடைய கண்கள்ல எப்படி, அங்க இருக்கிற மீன் பிடிக்கிற கண்கள்ல எப்படி, அவர் ஒரு கார்பெண்டர். கரெக்டா? இவர் தச்சன் அல்லவா? இவருடைய தகப்பன் யோசேப்பு அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? கரெக்டு தானே? இவர் கார்பெண்டர், பேதுரு மீன் பிடிக்கிறவர். நம்ம தொழிலில் சம்பந்தப்படாத ஒருத்தர் வந்து நமக்கு ஆலோசனை சொன்னா எடுத்துக்குவோமா? கரெக்டு தானே? அவரு மீன் பிடிக்கிறவர், பேதுரு ஸ்பெஷலிஸ்ட். ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல. நாங்கள் இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து இங்கேயே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கரெக்டு தானே? எங்களுக்கு தெரியாதான் இவர் வந்து சொல்லிட்டு போறாரு. இவர் யாரு? தச்சர். ஆகிலும் உன்னுடைய வார்த்தையின்படி, எப்போ என்னுடைய வார்த்தையின்படி நீ வலைய போடுறேன்னு சொல்லி கீழ்ப்படிதலுக்கு வந்துட்டியோ பேதுரு, அப்பவே தீர்மானம் பண்ணிட்டேன், நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மீது சபையை கட்டுவே. அப்பே தீர்மானம் பண்ணிட்டார் ஆண்டவர். அதுக்கு ஒரு அடையாளமா அதை வச்சுட்டார். கரெக்டு தானே? இல்லையா? அப்போ உங்களுடைய வார்த்தையின்படி என்ன பண்றேன்? வலையை போடுறேன். வலையை எங்க போட சொல்றாரு? ஆழத்துல போடு. ரொம்ப அருமையான வார்த்தை. கர்த்தர் மோசேவை பார்த்து சொல்றாரு, முச்செடியில பாதரட்சியை கயிற்றி போடு. இல்லையா? பாதரட்சியை கயிற்றி போடு. இன்னொரு இடத்துல கோல தரையில போடு, கையை மடியில போடு, ஆகாரத்தை தண்ணீரின் மேல போடு, வலைய ஆழத்துல போடு, கர்த்தர் மேல் பாரத்தை போடு. கரெக்டு தானே? இதெல்லாம் வேதம் தான் சொல்லி கொடுக்கறது இல்லையா நமக்கு? அப்படிதானே? வலையை எங்க போடு? ஆழத்துல. 2 படகை பார்த்தார், 2ம் வெறுமை. ஒண்ணுல தான் ஏறி பிரசங்கம் பண்ணார். இப்ப 2 படகும் ஃபுல்லா மீன் அமிழ்ந்து கிடக்கு. கரெக்டு தானே? இல்லையா? அவர் கண்ணில் 2 பட்டது, 2யுமே நிரப்பிட்டார். நினைக்கிறதுக்கு வேண்டிக் கொடுத்ததுக்கும் மேலா செய்வார். தோல்விகளை ஜெயமா மாற்றுவார். வழியே இல்லாத இடத்துல வழியை உண்டு பண்ணுவார். ஏன்னா அவருடைய பார்வை மனுஷன் பார்க்கிற விதமா நான் பார்க்க மாட்டேன். இயேசுவின் பிரவேசம், இயேசு கடற்கரையில் கால் வச்சார், ஆத்தும ஆதாயம். கரெக்டு தானே? அவர் அற்புதங்களின் நாயகன். நான் அற்புதங்களை நம்புகிறவன். காரணம், எனக்குள் இருக்கிறவர் அற்புதர். இல்லையா? யார் எனக்குள் இருக்கிறவர்? அற்புதர். நான் அதிசயங்களை நம்புகிறவன். காரணம், எனக்குள்ள இருக்கிறவர் அதிசயமானவர். வலையை ஆழத்தில் போடு. தோல்விகளை ஜெயமாக மாற்றுகிறவை. இந்த காலைவெளியில் என்ன தோல்வியோடு உட்கார்ந்து இருக்கிற? வாழ்க்கையில தோல்விகளை சந்திக்காத மனிதர்களே கிடையாது. தோல்விகளை சந்திக்காத மனிதர்களே கிடையாது. தோல்விகளை சந்திக்கணும் மனிதன். நாம தோல்விகளை சந்திக்க தான் வாழ்க்கையில பாடங்களை கற்றுக்கொண்டு அடுத்த லெவலுக்கு போவோம். கரெக்டு தானே? நீ கழுக போல உயரப்போனாலும் நட்சத்திரங்களுக்குள்ள கூட்ட கட்டினாலும் அங்கிருந்து உன்னை விழத்தள்ளுவேங்கிறாரு கர்த்தர். கரெக்டு தானே? நாம சில வேளையில நினைச்சுக்கிட்டு இருப்போம், கழுக போல உயர போயிட்டோம், நட்சத்திரங்களுக்குள்ள கூட்ட கட்டிட்டோன்னு. அப்படி முதல் படிக்கட்டிலேருந்து விழறதுக்கும் 11வது படிக்கட்டிலேருந்து விழறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? கர்த்தர் காண்கின்ற தெய்வன். தோல்விகளை ஜெயமாக மாற்றுவார். என்ன தோல்வியோடு உட்கார்ந்து இருக்கிற? தோல்விகள் இருக்கும். முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல. ஒரு சோர்வு, வேலையில ஒரு சோர்வு. கரெக்டு தானே? இவ்வளோ ஜபிச்சும் ஒரு ஆத்துமாக்களும் நம்ம நினைக்கிறபடி மனம் திரும்பலையே. கரெக்டு தானே? சோர்வுகள் இருக்கும். சோர்வுகள் இல்லாதவர்களே கிடையாது. லூக்கா 5:20.
அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி மனுஷனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. லூக்கா 5:2 வெறுமையை கண்டார், தோல்விகளை கண்டார், ஜெயமாக்கினார். லூக்கா 5:20 விசுவாசத்தை கண்டார். அவர்கள் விசுவாசத்தை கண்டார். அவர்கள்னா யார்? மார்க் 2:3. அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். 5வது வசனம், இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி. மார்க் 2:5, லூக்கா 5:20 இந்த 2 காரியங்களிலும் அவர்கள் விசுவாசத்தை கண்டார். இயேசு அதை காண்கிறவர், விசுவாசத்தை காண்கிறவர். Yes, how to impress God, how to impress God. ஒருத்தரை இன்னொருத்தர் இம்ப்ரெஸ் பண்றதுக்கு எவ்வளவு பண்றாங்க இல்லையா உலகத்துல, கரெக்டு தானே? ஆமா, ஒருத்தரை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு how to impress, கரெக்டு தானே? அந்த பொண்ணு நம்மளை நேசிக்கணும், அந்த பொண்ணு திரும்பி பார்க்கணும்னு இம்ப்ரெஸ் பண்றாராம் இவர். பைக் ரைஸ் பண்றாரு, கரெக்டு தானே? ஐபோன் வாங்கி கொடுக்குறாரு, மொபைல் வாங்கி. லவ் பண்ண பிறகுதான் தெரியுது காஸ்ட்லி போன்லாம் உலகத்தில் இருக்குதுன்னு. அது வரைக்கும் தெரில எனக்கு, கரெக்டு தானே சொல்றான், கரெக்டு தானே? 1 லட்சத்துக்கெல்லாம் மொபைல் இருக்குடாப்பா, லவ் பண்ண பிறகுதான் தெரியுது, கரெக்டு தானே? இம்ப்ரெஸ் பண்றாராம், கரெக்டு தானே? இம்ப்ரெஸ் பண்றாராம், அவ்வளோ பவ்யமா நடக்கிறாராம், திரும்பி பார்ப்பாளான்னு, கரெக்டு தானே? உலகத்தில் உன்னை யார் திரும்பி பார்த்தாலும் கடைசியில் ஏமாந்து போவே நீ, கரெக்டு தானே? எஸ், ஆண்டவர் திரும்பி பார்க்கும்போது தான் வாழ்க்கை மாறும். அம்மா, நீ யாரை வேணா இம்ப்ரெஸ் பண்ணி பாரு, கரெக்டு தானே? கொயரில் வந்துட்டு நான் எப்படி பாடினேன், பிரமாதமாக பாடினேன், இது என்ன சூப்பர் சிங்கராக நடத்திக்கிட்டு இருக்கோம், ஆண்டவரை குறித்து பாடுற, பேசாமல் பாடிட்டு தாழ்மையாக போ, கரெக்டு தானே? யாரை குறித்து பாடுற? ஆண்டவரை குறித்து பாடுற. இன்னைக்கு உலகத்தில் ஒவ்வொருத்தரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறான் இல்லை? கடைசியில் என்ன ஆச்சு? எல்லா இம்ப்ரெஷனும் ஒன்றும் கிடையாது. ஆண்டவரை மட்டும் இம்ப்ரெஸ் பண்ணு. எஸ், இப்ப அவர்கள் விசுவாசத்தை அவர் கண்டார். அவர்கள்னா யாரு? 4 பேர். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். எத்தனை பேர்? 4 பேர். அந்த 4ங்கிறது என்ன? ஊழியம் செய்யறதுக்கு 4 தகுதிகள் போறோம். ஊழியம் செய்யறதுக்கு 4 தகுதிகள் போறோம். பேச்சு வாக்கில் சொல்றோம் இல்லையா? 4ங்கிறத 4 எழுத்து படிச்சிருந்தா இந்த கதி எனக்கு வந்திருக்குமா? 4 காசு என் கையில் இருந்தால் அவன் பேசுவானா? கரெக்டு தானே? சொல்றோமா இல்லையா? சம்பாதிக்கும் போதே 4 இடத்த வாங்கி வளைச்சு போட்டு இருந்தானே எனக்கு இந்த கதி வந்திருக்குமா? யோசிக்கிறோமா இல்லையா? இல்லையா? உன் மாமியார் என்ன பெரிய கொம்பா, வரட்ட 4 கேள்வி நறுக்குன்னு கேட்குறேங்கிறான். எப்படி பேசுறோம்? கரெக்டு தானே? சில சொல்றான், என்ன பிஷப் என்ன பெரிய கொம்பா, 4 வசனம் கூட தெரில, அங்கேயே மாட்டாரு அப்படின்னு. நான் வாய மூடின்னு இருக்க வேண்டியதா இருக்கு. கரெக்டு தானே? அடிக்கடி பயன்படுத்துவோம் 4ங்கிறது. சிலர்லாம் பெருமைக்குன்னா பாஸ்டர்ன்னு சொல்லுவோம், பாஸ்டர் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, 4 ஆளை கொண்டு போய் நான் தட்டிட்டு வர்றான், அவன் சபைக்கு விரோதமாக அவன் பேசிட்டான், எப்படி பாஸ்டர்கிட்டே வந்து அறிக்கை விட்டு போகிறான். 1 மணி நேரம் ஜபிடான்னா ராத்திரி ஜூமில் காணோம், இதை மட்டும் சொல்லிட்டு போயிடுவான். என்ன பாஸ்டருக்கு பவுன்சராக வேணும்? எங்களுக்கு செலிபிரிட்டிக்கு தான்டா பவுன்சர்லாம் வேணும். கரெக்டு தானே? எங்களுக்கெல்லாம் பவுன்சராக வேணும். ஏன்னா நிறைய பவுன்சரே நார்த் மெட்ராஸ்லேருந்து தான் உருவாகுதுன்னு தெரியும் எனக்கு. உதாரணத்திற்கு இல்லையா, அவர்கள் விசுவாச 4ன்னா என்ன? பைபிளில் கூட பாருங்க 4 சுவிசேஷம் தான், மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான். அந்த 4 உனக்கு தெரியும்னா நீ தான் உலகத்துக்கு 5வது சுவிசேஷம் இல்லையா? 4 நாள் ஆயிற்றேன்னு அருமைங்கிறா இல்லை? அப்படிதானே? 4ன்னா என்ன? ஊழியம் செய்யறதுக்கு 4 தகுதிகள் தான். 1 தொடர்ச்சியான ஜபம்.
அந்த 4 பேரும் சேர்ந்து இந்த அழிஞ்சு போகிற இந்த ஆத்மா திமிர்வாதக்காரனுக்காக 4 பேர் தொடர்ந்து ஜெபிச்சிருப்பான். கரெக்டா? தொடர்ச்சியான ஜெபம். என்னது? தொடர்ச்சியான ஜெபம், ப்ரிவைலிங் பிரேயர். தொடர்ச்சியான ஜெபங்கள் தொடர்ச்சியான எழுப்புதலை கொண்டு வரும். எஸ். ஊழியம் செய்யறதுக்கு 2வது தகுதி வல்லமையான விசுவாசம். என்ன விசுவாசம்? வல்லமையான பவர்ஃபுல் ஃபெய்த். ஆனால் இயேசு அவர்கள் விசுவாசத்தை பார்க்கிறார். ஊழியம் செய்யறதுக்கு 3வது ஒரு தகுதி வேணும். அழிஞ்சு போற ஆத்மா மேல ஒரு அன்பு இருக்கணும். அழிஞ்சு போற ஆத்மா மேல அன்பு இருக்கணும். இந்த 4 பேருக்கு ஒரு அன்பு திமிர்வாதக்காரன் மேல இயேசு கிட்ட கொண்டு போயிட்டா சுகமாயிடுவா. ஊழியம் செய்யறதுக்கு விடாமுயற்சி இருக்கணும். சோர்ந்தே போயிடக்கூடாது. சொந்து போனா தோத்து போயிடுவோம். கரெக்டு தானே? சொந்து போனா தோத்து போயிடுவோம். சோர்ந்தே போகக்கூடாது. நரகத்துக்கு போற நீயே இவ்வளோ ஷோ காட்டுறியே, பரலோகத்துக்கு போற நான் எவ்வளோ காட்டணும்? இவ்வளோ ஷோ காட்டின்னு உலகத்தில் அலையறிய, கடைசி எங்க போற? நரகத்துக்கு போறதுக்கு உனக்கு இவ்வளவு ஷோ. பரலோகம் போற நான் எவ்வளோ ஷோ காட்டணும்? கரெக்டு தானே? யோசிச்சு பாரு. இல்லையா? யோசிச்சு பாரு. அதனால விடாமுயற்சி இருக்கணும். இந்த 4 பேர் சேர்ந்து ஒரு திமிர்வாதக்காரனை இயேசு கிட்ட கொண்டு வர. ஜபம், விசுவாசம், அன்பு, விடாமுயற்சி. இப்ப 4 பேர் திமிர்வாதக்காரனை இயேசு ஒரு வீட்டில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஒரு வீட்டில் இயேசு ஒரு வீட்டில் பிரசங்கம் பண்றார். எந்த வீடு? ஒரு கூரை வீடு. அப்படிதான் போட்டிருக்கு இல்லையா? ஒரு கூரை வீடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை வீட்டு ஜப கூட்டத்திலேருந்து தொடங்கியிருக்காரோ. ஓம்சல் அன்னைக்கே ஓம்சல் இருந்திருக்கு பாருங்க. கரெக்டு தானே? ஓம்சல் அன்னைக்கு இருந்திருக்கு. அவர் தான் தொடங்கி வச்சிருக்கார். இப்ப கூரை வீடு. என்னது? கூரை வீடு. இப்ப 4 பேரும் கூரை வழியா பிரிச்சு யாரை இறக்குறான்? திமிர்வாதக்காரனை இறக்குறான். அன்னைக்கு இயேசு வீட்டில் பிரசங்கம் பண்றாரு. பேதுருவின் வீட்டில் பிரசங்கம். வீட்டு ஓம் செல். அப்ப இயேசு வர்றாருன்னா கூட்டம் இருக்க தானே செய்யும். இயேசு வர்றாருன்னா என்ன இருக்கும்? கூட்டம் இருக்கும். இன்னைக்கு மாதிரி வாட்ஸ்அப் கிடையாது. இன்னைக்கு மாதிரி ஹேண்ட்பில் கிடையாது. கரெக்டு தானே? இல்லையா? நான் ஒரு நாளைக்கு பேசிக்கிட்டு இருந்தேன் சர்ச்சில். இயேசு கிறிஸ்துவும் சோஷியல் மீடியாவும். இயேசு கிறிஸ்துவும் சோஷியல் மீடியா. இன்னைக்கு எப்போ பாரு வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், ஷேர் சாட்டு, இதில் வேற ரீல். இவன் விடுறதே ரீல், இதில் வேற ரீல். கரெக்டு தானே? ரீல். அவனை திரும்பி பார்க்கணுமோ, அதான் ரீல். ரீல்னா என்ன? இவன் பைத்தியத்தெல்லாம் பண்ணிட்டு இருப்பான். இந்த பைத்தியத்தை நம்ம உட்காந்து பார்த்து லைக் பண்ணிட்டு இருக்கணும். கரெக்டு தானே? தான் இன்ஸ்டாகிராம், டெலகிராம். ஆமாம், இன்ஸ்டாகிராமா, அதுக்கப்புறம் டெலகிராம், டெக்ஸ்ட் கிராமா, என்னெல்லாம் ஷேர் சாட். கரெக்டு. காலையில் எழுந்து ராத்திரி வரைக்கும் அதான். காலையில் எழுந்த உடனே வாட்ஸ்அப்பில் தான் கண் முழிக்கிறான். ஒரு நாளைக்கு எவ்வளோ முறை தொட்டு பார்க்குறான். கரெக்டு தானே? அவ்வளோதான். குழந்தை பிறந்த உடனே கொஞ்ச நாள் கழிச்சு டயப்பர் கட்டி விடுவான். அடிக்கடி முச்சா போயிருக்கான், தொட்டு தொட்டு பார்ப்பான். அந்த மாதிரி வாட்ஸ்அப்பை தொட்டு பார்க்குறான். என்னத்த சொல்றது இவனை? குழந்தைக்கு டயப்பர் கட்டி விட்டுருக்கான்டா, தொட்டு பார்க்குறாவா அம்மா முச்சா போயிருக்கான்னு. இயேசு கிறிஸ்துவும் சோஷியல் மீடியாவும். இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? உன் வலது கை செய்யறது இடது கைக்கு தெரியக்கூடாது. இவன் வலது கையில செஞ்சுட்டு இடது கையில செல்ஃபி எடுத்துட்டான். அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டார் இடது கையில தெரியக்கூடாதுன்னு. இன்னைக்கு இடது கையில செல்ஃபி. கரெக்டு தானே? இன்னைக்கு எங்க பாரு செல்ஃபி. ஆமா, உக்காந்தா செல்ஃபி, எழுந்தா செல்ஃபி. நான் எப்படி பாடினேன் செல்ஃபி எடு. இங்க வர்ஷிப்ல என்ன செல்ஃபி வேண்டி கிடக்கு? நீ ஆண்டவரை பத்தி பாடுற. ஒருத்தன் கேட்டான், ஆண்டவரே உலகத்தில் செல்ஃபி பிரச்சனையா இருக்கு, உம்மோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும்னா எப்படி? யாரோட?
ஆண்டவரோடு ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும். ஆண்டவர் சொன்னார், என்னோட செல்ஃபி எடுத்துக்கிறதுக்கு தான் என் ஒரே பேரான குமாரனை அனுப்பியிருக்கேன். அவர் செஞ்ச கிரியைகளை செய்ய அது ஆண்டா செல்ஃபின்ட்டார். கரெக்டு தானே? அவரை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா விசுவாசம்தான். இப்போ 4 பேர் சேர்ந்து கூரையை பிரித்து என்ன பண்ணிட்டான்? யாரை இறக்கிட்டான்? திமிர்வாதக்காரனை இறக்கிட்டான். என்ன அவ்வளோ அவசரம்? ஜபக்கூட்டம் முடிச்சு அவர் பார்க்க மாட்டாரா வாசல்ல இருந்தா? கரெக்டு தானே? நம்மள வந்து அப்படி தானே சொல்லுவோம். வராதவரை நாங்கள் வர வச்சிருக்கோம். இப்போ பார்த்து என்னடா கூரையை பிரிக்கிறேன்? எப்படியும் அவர் வாசல் வழியாக தாண்டா போவார். அப்போ தொட்டு சுகமாக இருக்க மாட்டாரா? சொல்லுவோமா மாட்டோமா? நான் சொல்லுவேன். கரெக்டு தானே? நான் தாண்டா கஷ்டப்பட்டு அவரை கொண்டாந்துருக்கிறேன், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வராதவரை கொண்டாந்துருக்கிறேன். இப்போ அப்போ கூரையை பிரிக்கிறேன். அன்றைக்கி நிறைய அப்போ தான் என்ன பண்ணும்? வராததெல்லாம் வந்திருக்கும் கூட்டம். கூரையை பிரித்தா கூரையிலேருந்து என்ன சார் விழும்? குப்பை விழும். சிலது என்ன பண்ணும்? இன்னைக்கு போய் நல்ல சட்டை போட்டுன்னு வந்தோம் பார், இன்னைக்கு போய் பார்லர் போயிட்டு வந்தோம் பார், இன்னைக்கு போய் பட்டுப்போடு கட்டணும் வந்தோம் பார், ஏசு வந்திருக்காருன்னு. கரெக்டு தானே? யோசிப்போமா மாட்டோம்? நான் யோசிப்பேன் இப்படிலாம், கொஞ்சம் இப்படிலாம் யோசிப்பேன். இதை தான் மெட்ராஸ் பைபிள் கமெண்ட்ரி, சென்னை பைபிள் கமெண்ட்ரி, இது சிபிசி, ஓகே, நாட் பிபிசி. ஐ டெல் யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எதுக்கு சொல்லுகிறேன் என்றால், இயேசு அவர்கள் விசுவாசத்தை பார்த்தார், இம்ப்ரெஸ் பண்ணிட்டான். 4 பேரும் விசுவாசத்தை பார்த்தார். கூரை வழியா வந்தான், வாசல் வழியா போனான். கரெக்டு தானே? நீ வந்த வண்ணமா போக மாட்ட. இயேசு கிட்ட வந்துட்டு அதே வழியில போனது வரலாற்றில் கிடையாது. கூரை வழியா வந்தான், வாசல் வழியா போனான். எஸ், நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைக்கணும், நம்ம நினைக்கணும். 4 பேர் தூக்கின்னு வந்தான், இப்போ 5ஆவதா அவன் தோல் போட்டுன்னு கையில் போட்டுன்னு போகிறான் 5 பேர். கரெக்டு தானே? எஸ். காரணம் என்ன? விசுவாசம். உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெய. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். விசுவாசிக்கிறவனுக்கெல்லாம் கூட தேவன் விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவே. எஸ், அதனால தான் கூரை வழியா வந்தான், வாசல் வழியா போனான். அப்புறம் 4 பேர் சொல்லியிருப்பான், நமக்கு தெரியுண்டா பேதுரு வீடு தானே இது, என்ன 4 பேரும் காசை போட்டு அந்த கூரையை கட்டி கொடுத்தா போச்சு, அவனுக்கு புது வீடு கட்டி கொடுத்தா போச்சு, நமக்கு வேண்டியது அழிஞ்சு போகிற ஆத்துமாவை கர்த்தருக்குள்ள கொண்டார். கரெக்டு தானே? என்ன ஆகிட போகிறது? நான் அந்த கூரை வேற வீடு வாங்கி கொடுத்தா போச்சு, வேற கூட கட்டி கொடுத்தா போச்சு, இல்லையா? அப்போ 4 பேரும் உட்காந்து பேசியிருப்பான் கமிட்டி மாதிரி. கரெக்டு தானே? 4 பேர் சேர்ந்து ஒரு நன்மையை செஞ்சிருக்கிறான். கரெக்டா இல்லையா? 4 விசுவாசிகள் சேர்ந்தீங்கன்னா 5ஆவது அழிஞ்சு போகிற ஆத்துமாக்கு நன்மை இருக்கா, இல்லை 4 பேர் சேர்ந்து குத்தம் பேசிக்கிட்டு இருக்கோமான்னு பார்க்கணும், இல்லையா? எஸ். லூக்கா 5:27. இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் பேருடைய ஒரு ஆயக்காரனை கண்டு, இயேசு ஒரு ஆயக்காரனை கண்டார். லூக்கா 5:2, 5:20, 5:27. லூக்கா 5:2 தோல்விகளை கண்டார், ஜெயமாக மாற்றினார். லூக்கா 5:20 விசுவாசத்தை கண்டார், விசுவாசத்தை கனப்படுத்தினார். லூக்கா 5:27 இவைகளுக்கு பின்பு இயேசு எங்க பார்க்கிறார்? யாருங்க எங்க போறார்? ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் ஒரு பேருடைய ஒருவனை கண்டார். அந்த லேவிக்கு இன்னொரு பெயர் தான் மத்தேயு. லேவிக்கு இன்னொரு பெயர் தான் என்னது? மத்தேயு, ஆயக்கார். அந்த மத்தேயு தான் முதல் சுவிசேஷம், மத்தேயு 28 அதிகாரத்தை எழுதினவர். லேவினா என்ன அர்த்தம்? தேவனுடைய ஈவு. இங்க இயேசு எதை பார்க்கிறார்? தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை பார்க்கிறார். இப்படி ஆயத்தறையில் உட்கார்ந்து இவ்வளவு ஜாக்கிரதையா வேலை செய்யறானே அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனை கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். இப்ப யாருக்கு முன்பா நிற்கிறான்? இயேசு தான் ராஜா, ராஜாதி ராஜா. அதனால்தான் மத்தேயு 28 அதிகாரமும் இயேசு ராஜாவாக பிறந்திருக்கிற எங்கே என்று எழுதுகிறார்.
இல்லையா? எஸ், யூதருக்கு ராஜான்னு போடுப்பட்ட தன் வேலையில் ஜாக்கிரதை, பொறுப்பில் ஜாக்கிரதை, உன்னுடைய அழைப்பில் ஜாக்கிரதை, உன்னுடைய போதகத்தில் ஜாக்கிரதை. இல்லையா? இந்த தேசத்தில் ஊழியம் செய்யணும்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா செய்யணும். கரெக்டு தானே? ஏனோ தானோன்னு செய்ய முடியாது, ரொம்ப ஜாக்கிரதையா செய்யணும். அவ்வளவுதான். அப்ப தன் வேலையில ஜாக்கிரதையா இருக்கிறவனை கண்டா, இப்ப ஆயத்துறையில உட்கார்ந்து வேலை செய்யறோம். ஆயத்துறைனா அன்றைக்கு அரசாங்க வேலை. கரெக்டு தானே? வருமான வரி, ஆயத்துறை, கமர்ஷியல் டாக்ஸ், டாக்ஸ் கலெக்டர். அன்றைக்கு ஆயத்துறைனா என்னது? அரசாங்க வேலை. அப்படி தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிற பைபிள் சொல்லுகிறது, ஜாக்கிரதையுடைய பொருள் அருமையானது. இல்லையா? ஜாக்கிரதையுடைய கை அழுகை செய்யும், நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு. இல்லையா? எஸ். அதனால அவர் ஜாக்கிரதையை பார்க்கிறார். உனக்கு கொடுத்திருக்கிற வேலையை ஜாக்கிரதையா செய்யணும். கரெக்டு தானே? எஸ் எஸ். எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரா அவருடைய வார்த்தைகளை சொல்றதுக்கு? ஜாக்கிரதையா நான் சொல்றேனா? ஸ்மார்ட்டா சொல்றேனா? கரெக்டு தானே? வேகம் விவேகம் அல்லங்கிறான். என்னது? வேகம் வேகம் அல்ல. என் பிள்ளைய நான் வேக வேகமா வளர்த்தேன், ஆனா என் பிள்ளை விவேகமா வளர்க்க தெரியல. பார்த்தியா? சொல்றோமா இல்லையா? வேக வேகமா வளர்ந்துட்டான் பிள்ளை, ஆனா விவேகமா வளர்க்க தெரியல. இந்த வேகத்தை இன்னொருத்தன் விவேகமா இருக்கிறான், அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டான். கரெக்டா தானே? நீ வேகமாகவும் வளரணும், விவேகமாகவும் வளரணும். கரெக்டு தானே? நீ மாடு மாதிரி உழைக்கிற, இன்னொருத்தன் ஸ்மார்ட்டா உழைச்சி தூக்கிட்டு போயிட்டான் எல்லாத்தையும். கரெக்டு தானே? கரெக்டா இல்லையா? சும்மா சொல்லுவா அப்படி, வேகம் வேகம் அல்ல அப்படின்னுவா. நாம வேகமாகவும் வளரணும், விவேகமாகவும் வளரணும். கரெக்டு தானே? எஸ். வண்டியில வேகமா போறது பிரச்சனை இல்லை சார், விவேகமா போறது பிரச்சனை. கரெக்டு தானே? இல்லையா? தான் ஜாக்கிரதை. ஜாக்கிரதை. தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை கண்டா. இயேசு கிறிஸ்து ஞானத்தின் தேவன். இல்லையா? அவரை போல ஞானம் யாருக்கும் கிடையாது உலகத்தில். ஹைலி இன்டலெக்சுவல் ஞானம், அவருக்குள் ஞானம் அறிவு போன்ற பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கு. யாரை எப்போ எந்த இடத்துல டேப் பண்ணணும், எந்த இடத்துல கேட்ச் பண்ணணும் அவருக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, வேதத்தை நன்கு ஆழ்ந்து நாம் படிக்கும் பொழுது ரொம்ப அருமையான வார்த்தை இல்லையா? இயேசுவின் பார்வை. அவன் அழைக்கிறார். இந்த ஆயக்காரர் என்ன பண்ணுகிறார்? இயேசு கூப்பிட்டார் சொல்லி அவர் பின்னாடி வருகிறார். அது மட்டும் இல்லாம ஒரு விருந்து வேற வைக்கிறார் அந்த லேவி. இல்லையா? கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நம்முடைய தெய்வன் நம்மை காண்கிற தெய்வன். ரத்தன சுருக்கமாக அடுத்த நாம் காரியத்துக்கு போறதுக்குள்ள என்னுடைய சாட்சியை ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். என்னுடைய பெயர் ஆர் சந்திரசேகரன், ராமமூர்த்தி சந்திரசேகரன் சொல்லும், சோசியல் மீடியாவில் பார்க்கலாம். நான் ஒரு வைராக்கியமான இந்து பிராமண குடும்பத்தில் பிறந்தவன். என் தகப்பனார் பெரிய குருக்கள். குருக்கள்னா இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு தலைமை போதகர் கீழே ஒரு 50-60 கிளை சபை இருந்தால் அந்த மாதிரி. எங்கள் அப்பா கீழே ஒரு 50-60 ப்ரீஸ்ட் இருப்பாங்க. அந்த மாதிரி தலைமை குருக்கள் அவர், சாஸ்திரிகள், எஜுர்வேதத்தில் கோல்டு மெடலிஸ்ட் போல. நான் சொல்லுகிற இந்த சாட்சி 1978-79 தொடக்கம். எத்தனை வருஷம் ஆகிறது யோசிச்சு பார்த்துக்கலாம் நீங்க. நான் சொல்ற இந்த சாட்சியினுடைய தொடக்கம் சொல்லுகிறேன். ஏறத்தாழ நான் இன்றைக்கு ஒரு 40 வருஷத்துக்கு மேலே இந்த ஊழியத்தில் இருக்கிறேன். எப்பவும் சொல்லுவேன், நான் 40 வருஷம் ஊழியத்தில் இருந்தாலும் என்ன தெரிஞ்சுக்க வேண்டாம், இயேசுவை தெரிஞ்சுக்கோங்க அப்படி. ஒரு மனிதனோடு நெருக்கமாக நீங்கள் பழகினீங்கன்னா
அவனுடைய குற்றங்களும் குறைகளும் பலகீனங்களும் நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. ஆண்டவரோடு நெருங்கி பழகு, உன் குற்றங்களும் குறைகளும் பலகீனங்களும் மாறி போகும். உண்மைதானே? பெருமையா சொல்லுவோம், அவரோடு நாங்க நெருங்கி பழகிருக்கோம் சார், அவர் பலகீனம்லாம் தெரியும் அப்படின்னு. கரெக்டு தானே? ஒரு மனிதனுடைய பலகீனத்தை தெரிஞ்சுன்னு என்ன பண்ண போறோம்? ஆண்டவரோடு நெருக்கம் வச்சுக்கோ, உன் பலகீனம் மாறும் இல்லையா? உண்மைதானே? யோசிச்சு பார்க்கணும். ரெண்டு தகப்பனார் பெரிய குருக்கள், பரம்பரையா எங்களுக்கு அதுதான் தெரியும். அக்ரஹாரன்னு சொல்லுவா, கோயில் இதில் இருக்கிறவங்க நாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஒரு கிறிஸ்துவ பள்ளியில் படித்தேன். கிடியன் இன்டர்நேஷனல் புதிய ஏற்பாடு மூலியமா இயேசுவை அறிந்து கொண்டவன். ஆனால் தான் கிடியன் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸில் பேசும்போது இவ்வாறு சொன்னேன். கிடியன் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸில் பேசும்போது சொன்னேன், கர்த்தருடைய வார்த்தை எங்க இருக்கோ அங்கு வாழ்க்கை இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை எங்க இருக்கோ அங்கு வெளிச்சம் இருக்கு. கர்த்தருடைய வசனம் பேதைகளை மேதைகளாக்கும். எஸ், கர்த்தருடைய வசனமும் அழைப்பும் பேதைகளை மேதைகளாக்கும். ஒரு சில சமயத்தில் சொல்லுவார், எரும மாடு கூட மேய்க்கல ஆய்க்கில்ல, பொட்டி கடை கூட வைக்கல ஆய்க்கில்ல, அப்படிப்பட்டவங்களெல்லாம் அழைத்து தேவன் சாம்ராஜ்யத்தையும் உண்டு பண்றார். 15-20 கிளை சபையை கொடுக்கிறார் இல்லையா? உண்மைதானே? யோசிச்சு பாருங்க. காலங்காலமா விக்கிரகத்தை வணங்கிட்டு இருந்தவங்க, விக்கிரகத்தை குளிப்பாட்டிக்கிட்டு இருந்தவங்க குடும்பம், கோயில் குருக்கள், பரம்பரை கிறிஸ்துவர்களின் தேவன், பாரம்பரிய கிறிஸ்துவர்களின் தேவன் எங்களை போன்ற பாவிகளுக்கு இரக்கத்தை காட்டுவார் என்றால் அவர் பாதத்தில் கிடக்கிறவங்களுக்கு காட்டாமலே போயிடுவார் இல்லையா? யோசிச்சு பாருங்க. எவ்வளவோ நான் கஷ்டப்பட்டவன். என்னுடைய தகப்பனார் சொன்னார் ஒரு காலத்தில் என் தாயாரை பார்த்து, நம்முடைய பிள்ளைய படிக்க வைக்கக்கூடாது, அவன் 7ஆம் கிளாஸ் படித்தா போகிறோம், 5ஆம் கிளாஸ் படித்தா போகிறோம், தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போகிறோம், அவனை கொண்டு போய் வேத பாடசாலையில் விட்டுருவான். இப்போ எப்படி பிடிஹெச் தியாலஜி மாதிரி வேத பாடசாலைன்னா காஞ்சிபுரத்தில் சங்கராச்சாரம் அந்த மாதிரி இதில் விட்டுருவோம். அந்த வேதத்தில் என்ன பண்ணிட்டோம், அவன் வரட்டும், அப்புறம் ஏதாவது ஒரு கோயில் வச்சு கொடுத்துடலாம், பிடிஹெச் அந்த மாதிரி. கரெக்டு தானே? இதே தான், அதே பேட்டர்ன் தான். தெய்வம் தான் வேறையே தவிர பேட்டர்ன்லாம் ஒன்று தான். பேட்டர்ன்லாம் ஒன்று தான், தெய்வம் தான் வேற. என்னது? தெய்வம் தான். ஆனால் என்னுடைய தாயாருக்கு நான் படிக்கணும் அப்படின்னு தொடர்ந்து. அப்போ என் தகப்பனார் சொன்னார், அவனை மேற்கொண்டு படிக்க வச்சு அவன் கிறிஸ்துவ பள்ளியில் கொண்டு போய் சேர்த்தேன்னா அவன் நமக்கு உபயோகம் இல்லாத போயிடுவான்னு அன்னைக்கே திருக்கு தரிசனமாக சொல்லிட்டாரு. இன்னைக்கு எங்கள் அப்பாவை திருக்கு தரிசனம் தான் சொல்லுவேன், கர்த்தர் புறஜாதிகளோடு கூட பேசுகிறாருப்பா அப்படின்ட்டு. உண்மை தானே? நான் எவ்வளோ பில்லிசூன்யத்தை பார்த்துவேன், மாந்திரிகத்தை பார்த்துவேன். என் தகப்பனார் உயிரோடு இருந்த காலத்தில் என் தகப்பனாருடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், என்னுடைய அத்தைமார்கள் எல்லாமே அப்படியே சொல்லுவாங்க, அங்கே போய் ஒரு கிறிஸ்துவ மதம் ஒரு சாக்கடையில் போய் விழுந்திருக்கிறான் பாரு. டேய், உனக்கு இருக்கிற அறிவு என்ன, உனக்கு இருக்கிற படிப்பு என்ன? இதெல்லாம் எப்போ? 1979. எத்தனை வருஷம் பாருங்க இல்லையா? அன்றைக்கே அப்படி பேசினேன். அன்றைக்கி வாட்ஸ்அப்லாம் கிடையாது, அன்றைக்கி கூகுள்லாம் கிடையாது, ஃபேஸ்புக்லாம் கிடையாது. கரெக்டு தானே இல்லையா? இன்றைக்கி எவ்வளோ பேசுவோம் பாருங்க அப்படின்னு. போய் கிறிஸ்துவ மதம் சாக்கடை ஜாதி மாறிக்கான் பார் அப்படின்ட்டு. எவ்வளவு பேச்சுக்கள், பில்லிசூன்யம், மந்திரம், மாந்திரீகம். ஒரு காலகட்டத்தில் என்னுடைய வலது கை விழுந்து போச்சு. அப்படி அந்த பில்லிசூன்யத்தினால கர்த்தர் தூக்கி நிறுத்தினார். 8 ஃபுட் ஒரு ஸ்கின் டிசீஸ், பில்லிசூன்யம், மந்திரம், மாந்திரிகத்தினால கர்த்தர் தூக்கி நிறுத்திட்டார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஃபைனான்ஷியலி, ஃபேமிலி பர்சிக்யூஷன், ஃபைனான்ஷியலி அவ்வளோ கஷ்டம். 1978, 79 அவ்வளவு கஷ்டம். ஆனால் அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர். தேவன் ஒரு நோக்கம் இல்லாம யாரையும் அழைக்க மாட்டார். அவர் அழைச்சார்னா அவர் பார்த்துக்குவார். கர்த்தர் அழைக்கும் போது தடைகள் வந்தா கர்த்தர் தடைகளை பார்த்துக்குவார்.
காரணம் என்ன? கர்த்தரால் தடைகள் நீங்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டவன், அவ்வளோ பில்லிசூன்யம், மந்திரம், மாந்திரிகம், எரிச்சல்கள், பொறாமைகள், வன்கண்கள், எத்தனை முறை. ஆனாலும் கர்த்தர் தூக்கி தூக்கி நிறுத்தியிருக்கிறார். எஸ், 1980 கிட்டத்தட்ட ஒரு டிசம்பர், அப்படி என் வாழ்நாளில் ஃபஸ்ட்டு டைம், யூத் ஃபஸ்ட் டைம் என் வாழ்நாளில் என்னோட படிச்சுவேன், அவனுக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அவனுக்கும் கூட படித்த வேறு கிளாஸில் படித்த தகப்பனார் ஒருத்தர், அவர் என்னை பார்த்து சொன்னார், நாங்கள் நாளைக்கு ஒருத்தரை பார்க்க போகிறோம், அவரை உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன் அப்படின்னு. அதனால் என்னங்க, எனக்கும் அவரை பார்க்கணுன்னு தான் ஆசை அப்படின்னு. அப்போ தான் 1980 ஃபஸ்ட்டு டைம் என் வாழ்நாளில் சகோதரர் டிஜிஎஸ் தினகரனை பார்க்குறேன். என்னுடைய கொலீகுடைய அவர் தகப்பனாருக்கு அவர் வேண்டியவர். அப்போ அவர் ஸ்டேட் பேங்க்கில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார் டிஜிஎஸ் தினகரன். அவருடைய கொலீக்ஸ் எல்லாம் சிலரை தெரியும். இப்போ முதல் முறை 1980 இப்படி பார்க்குறோம் அவரை, இப்படி பக்கத்தில் உட்காந்து பேசுகிற மாதிரி. அப்போ அவர் கேட்டார், என்னை இப்படி பார்த்து ஒரு காரியம் சொன்னார், தம்பி ஜீசஸ் கால்ஸ் நான் மினிஸ்ட்ரியில் இருக்கேன், என் மாதிரி இப்படி இருக்கு, எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, எங்கள் மினிஸ்ட்ரியில் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா வந்து. அன்னிலேருந்து அவருக்கு ஏறத்தாழ ஒரு 12 வருஷம் அஃபிஷியலாக ஹெல்ப் பண்ணியிருக்கேன் மினிஸ்ட்ரியில். நானும் நிறைய கற்றுக்கிட்டேன் அஃபிஷியலாக. முன்ன சொல்லுவோம் இல்லையா, இளம் பங்காளர் திட்டம், காருண்யா திட்டம், இப்படி பல பல காரியங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அதனுடைய வடிவமைப்பு எப்படியெல்லாம் வடிவமைத்து கொடுக்கணும், கரெக்டு தானே? உங்ககிட்ட தரிசனம் இருக்கும், இந்த தரிசனத்தை எங்ககிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் தரிசனத்துக்குள்ள பிரசங்கம் மட்டும் நீங்கள் பண்ணுங்க, இந்த தரிசனத்தை எப்படி மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கறதுங்கிறது எங்கள் வேலை, கரெக்டு தானே? தட் இஸ் அ கன்சல்டன்ட். am I right? am I right or not? I was serving. என்னெல்லாம் வேணுமோ சர்வ் பண்ணியிருக்கிறேன் அஃபிஷியலி. ஒரு 12 years சர்வ் பண்ணியிருக்கிறேன். நல்ல ஒரு அனுபவங்கள், நல்ல ஒரு அனுபவங்கள் 1980 இருந்து நல்ல ஒரு அனுபவங்கள். ஐ மெட் பர்சனாலிட்டிஸ், நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், அது மூலியமா இவ்வளோ பேர் பார்த்துருக்கேன். அதில் நான் மறக்க முடியாத நபரில் ஒன்று மதர் தெரேசா, அன்னை தெரேசா. அவங்கள பார்க்கறதுக்கு கர்த்தர் கிருபை புரிந்தார். அந்த அம்மா என்னை பிளஸ் பண்ணாங்க ட்வைஸ். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு முழு நேர ஊழியமாக ஒரு எவாஞ்சலிஸ்டாக இருக்கிறேன். நான் பிரச்சனைகள் இருக்கு, போராட்டங்கள் இருக்கு. ஏறத்தாழ ஒரு 40 வருஷ காலம் எனக்கு அனுபவங்கள். இந்த 40 வருஷ காலத்தில் இந்த தேசத்தில் ஒரு 250-300 பிராமண குடும்பங்களை கர்த்தருக்குள்ள வழி நடத்தியிருக்கேன். அநேக மார்வாடி குடும்பங்களை வழி நடத்தியிருக்கேன். வழி நடத்தியிருக்கேன். மேலை நாடுகளில் உயர்குல இஸ்லாமியர்களுக்கு கர்த்தரை பற்றி சொல்லி சில இஸ்லாமியர்களுக்கு ஞானஸ்தானமும் கொடுத்துருக்கேன். அநேக கத்தோலிக்க ஃபாதர்கள் நன்ஸுக்கும் சத்தியத்தை சொல்லி அவர்களும் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார்கள். ரொம்ப நாளாக கத்தோலிக்க ஃபாதர்ஸ், கேத்தலிக் ஃபாதர்ஸ், ஜெசுயிட் ஃபாதர்ஸ், சலீஷியன் ஃபாதர்ஸ் அங்கே சொல்லுவாங்க, நீங்கள் இங்கே வந்து நடத்துங்களேன், கூட்டங்களை நடத்துங்களேன் அப்படின்னு. அதனால என்ன அப்படின்னுவேன். அதனால ஒன்றும் இல்லை, சொல்லிக் கொடுங்க, டீச்சிங் சொல்லிக் கொடுங்க அப்படின்னுவேன். உங்களுடைய அணுகுமுறை எங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுடைய அணுகுமுறை பிடிச்சிருக்கு அப்படின்னு வாங்க. நமக்கு வேண்டியது என்ன? நான் அதிகமாக ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கிற பகுதிகளே கர்த்தரை அறியாதவங்க கர்த்தரை அறிஞ்சிக்கணும், கர்த்தரை அறிஞ்சவங்க கர்த்தருக்குள்ள வளரணும், கர்த்தருக்குள்ள வளர்றவங்க கர்த்தருக்குள்ள நிற்கணும், கர்த்தருக்குள்ள நிற்கிறவங்க கர்த்தருடைய ஊழியத்தை தாங்கணும். இதுதான் என்னுடைய பாலிசியே. அவ்வளவுதான். இவன் கர்த்தரை அறியாதவன் அவ்வளவுதான். நான் கர்த்தரை அறியாத உயர்குல மக்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறேன். சில குடும்பங்களுக்கு 17 வருஷம் 18 வருஷம் 14 வருஷம் ஜபம் பண்ணி கவுன்சில் பண்ணி அப்புறம் தான் அவங்க ஞானஸ்தானம் எடுப்பாங்க. ஆனால் நான் சோர்ந்து போகாமல் அவங்களோட பேசிக்கிட்டு இருப்பேன், அவங்களோட என் டைமை ஸ்பெண்ட் பண்ணுவேன். என்றைக்காவது ஒரு நாளைக்கு இதுக்கு விடிவு வரும். கரெக்டு தானே? நமக்கு திரும்ப திரும்ப என்ன வேணும்?
நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? சில வேளைகளில் சொல்லுவேன், ஜார்ஜ் கிரேஸை ஜபத்தில் கட்டுறது, கிரேஸ் ஜார்ஜை ஜபத்தில் கட்டுறது, தாமஸ் பெர்னாண்டஸை ஜபத்தில் கட்டுறது. பிசாசு அங்கேருந்து பார்ப்பான், இதுங்க ஏதுங்களும் நம்மளை கட்டாது, இதுங்களே கட்டின்னு சாகுங்கன்னு. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பிரதர் தாமஸை ஜபத்தில் வையுங்க, கிரேஸை ஜபத்தில் வையுங்க, ஆண்டனி ஜபத்தில் வையுங்க. ஞானஸ்தானம் பெற்று கர்த்தருடைய பந்தியில் கலந்துக்கிற ரத்தத்தால் கழுவப்பட்டணும். நீ யார் பைண்ட் பண்ணி ஜபிக்கிறதுக்கு? உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? கரெக்டா இல்லையா? உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? கர்த்தருடைய பிள்ளை ஆயாச்சு, என்னத்துக்கு பைண்ட் பண்ணி ஜபிக்கணும்? சொத்து பிரச்சனையா? சொத்து கொடுக்கலையா பிரச்சனையா? அதுக்கு பைண்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? நம்மளை நாமே பைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சிலர் சொல்றது, பிஷப்பையும் நாங்கள் ஜபத்தில் கட்டிட்டாங்கிறான். பிசாசு அங்கேருந்து பார்க்குறான், இதுங்க தானா கட்டின்னு சாகுங்க, நம்மளுக்கு பிட்டமே வராது. கரெக்டு தானே? நம்ம யாரை கட்டி ஜெபிக்கணும், யார் நம்ம ஃபோக்கஸ்ன்னே நமக்கு தெரியல. கரெக்டு தானே? எஸ். எனக்கு ஒரு கோயில் குருக்கள் தெரியும், எங்கள் அப்பா காலத்தில் இருந்து. எங்கள் அப்பா இறந்து போன பிறகு என்னை பார்த்து சொன்னார், உங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு, அவருக்கு அப்புறம் நீ குருக்களாக வருவ, இப்போ எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கும் உதவியாக இருக்கும்னு நினச்சேன். நீ இப்போ கட்சி மாறிட்ட, நீ இப்போ கட்சி மாறிட்ட, கட்சியும் மாறி போச்சு, காட்சியும் மாறி போச்சு, இப்போ சிலுவைங்கிற. கரெக்டு தானே? அதனால உங்கள் அப்பா கிட்ட எவ்வளோ பேர் நாங்கள் இருந்தோம், அசிஸ்டண்ட்டாக இருந்தோம். ஒன்று செய்ய எனக்கு அப்படின்வார். என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டேன். எனக்கு தெரியும், நான் பிள்ளையார் கோயிலில் குருக்களாக இருக்கேன்னு உனக்கு தெரியும். அவங்கவுங்க வருவாங்க, தட்டில் காசு போடுவான், தேங்காய் உடைப்பான், எல்லாம் பண்ணுவான். நான் அங்கே உட்காந்துருப்பேன் கோயிலில். என் பொண்ணுக்கு 36 வயசாகுது, இன்னும் கல்யாணம் ஆகலை. ஜீசஸ் கிட்ட கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ண அப்படின்னார். ஜீசஸ் கிட்ட, நீ தான் கட்சியெல்லாம் மாறிட்டியே, கொஞ்சம் ஜீசஸ் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ண அப்படின்னா. அதனால என்ன இன்னைக்கு ராத்திரியே ஜீசஸ் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணிடுறேன்ட்ட. எப்படி? இப்போ அவருக்கு தெரியுது, நாம ஜீசஸ் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணா பரிந்து பேசினா கிடைக்கும்னு. இப்போ நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? நாம மாமன் மச்சான் ஊராளி இவனுக்கு தான் பரிந்து பேசுகிறோம், அழிஞ்சு போறனுக்கு பரிந்து பேசலை. கரெக்டு தானே? கொஞ்சம் ஊழியம் சரியா, கொஞ்சம் ஊழியம் வளர்ந்த ஒன்று ஊர்லேருந்து ஒரு கூட்டுன்னு வர்றாரான், மாமனை மச்சானா கஜினை ஊராள்டான்னு. அவன் இருக்க நல்லது இருக்குன்னு கெடுத்துட்டு போயிடுறான். நீ நாமளே இங்கே பரிந்து பேசிக்கிட்டு இருக்கோம். கரெக்டு தானே? மைக்க கூடு, பைக்கை கூடு, வைத்த கூடு, அத்தை கூடு, இத்த கூடுன்னு கேட்டுன்னு கிடக்குறோம் ஆண்டவர்கிட்ட. அழிஞ்சு போகிற ஆத்துமாக்கு ஏதாவது பரிந்து பேசி அவனுக்கு 4 வாங்கி கொடுறா. கரெக்டு தானே? அழிஞ்சு போகிற ஆட்டை கவனி, உன்னை கர்த்தர் கவனிப்பார். கரெக்டு தானே? எஸ். நீ கர்த்தர் காரியத்தை கவனி, கர்த்தர் உன் காரியத்தை கவனிப்பார். இன்னைக்கு வரைக்கும் 1980 இன்னைக்கு 2024 ஒரு 44 வருஷ காலம் எனக்கு மினிஸ்ட்ரியில் அனுபவங்கள், கன்சல்டன்சி, அட்மினிஸ்ட்ரேஷன், சர்ச் பிளான்டிங், எல்லாத்துலேயும் அனுபவங்கள், ரிச் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரே ஒரு தான் எனக்கு சாட்சி, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஊழியக்காரன்னா கடன் இருக்கக்கூடாது, கடன் வாங்கி ஊழியம் செய்யக்கூடாது, கிரெடிட் கார்டு ஊழியக்காரன் வச்சிக்க கூடாது, மைக்கை பிடிச்சு சபைக்கு என்ன தேவைன்னு சொல்லக்கூடாது, சபை மக்களாக பார்த்து செய்யணும். இது என்னுடைய பாலிசி, என்னுடைய பாலிசி. இப்போ நான் கேட்டேன்னா சபைக்கு 2 ஃபேன் வேணும்னு கேட்பேன். கர்த்தர் தொட்டார்னா அவன் சபை ஃபுல்லாக ஃபேனை போட்டு கொடுத்துருவான். கரெக்டு தானே? உண்மை தானே? என்னுடைய பாலிசி அது. இன்னைக்கு வரைக்கும் என் பாத்திரம் நிரம்பி வழிட்டு போகிறோம். கடன் கிடையாது ஊழியத்தில். எனக்கு இன்னைக்கு வரைக்கும் கடன் கிடையாது. கடன் வாங்கி ஊழியம் செய்ய மாட்டேன். கடன் வாங்கி ஒரு காரியம் பண்ண மாட்டேன் ஊழியத்தின் பேர்வையில். அவ்வளவு. என் பாத்திரம் நிரம்பி வழியிட்டு. கர்த்தரை நீ உயர்த்தி காட்டு, கர்த்தர் உன்னை உயர்த்தி காட்டுவார். எஸ். நாம நெய்யை கையில வச்சுக்கிட்டு வெண்ணெய் கையில வச்சு நெய் கலையிற ஜனங்கள் இல்லையா? இது என்னுடைய ஊழியத்தின் சாட்சின்னு ஒரு சிறு பகுதி. அதிகமாக கஷ்டப்பட்டவன் வாழ்க்கையில்.
சரீரத்தில் கஷ்டப்பட்டவன், மனசளவில் கஷ்டப்பட்டவன், பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டவன், உணர்ச்சி ரீதியாக கஷ்டப்பட்டவன். ஐ சஃபர்ட் மென்டலி, ஃபிசிக்கலி, எமோஷ்னலி, சோஷியலி, ஃபைனான்ஷியலி 1978 இருந்து. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கடந்த 6 மாதத்திற்கு முன்பதாக, 7 மாதத்துக்கு முன்பதாக, கடந்த வருஷத்தில், கடந்த ஜூலையிலிருந்து நான் படுத்த படுக்கையாக இருந்தேன். இனி வாழ்நாளில் நான் எழுந்திருக்க மாட்டேன். 3 ஆப்ரேஷன், ஒரு ப்ரொசீஜர். எனக்கு இங்கே 3 ஆப்ரேஷன், 1, 2, 3 அண்ட் ஒரு ப்ரொசீஜர். படுத்த படுக்கை, யாரும் என்னை வந்து பார்க்க முடியாது. இன்ஃபெக்ஷன், ஹைலி இன்ஃபெக்டட். 3 times I was operated in Kaveri Hospital. And 4th is a procedure. அப்போ நான் எழுந்திருக்க மாட்டேன் அப்படின்னு, வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்படின்னு என்னை சுற்றி இருக்கிறவங்க நினச்சாங்க. அவ்வளவு கஷ்டம். இன்ஃபெக்ஷன், ஹைலி இன்ஃபெக்டட். என்னுடைய மனைவி, பிள்ளைகள் இனி அப்பா எழுந்திருக்க மாட்டார் அப்படின்னு நாம் யோசிச்சு பார்த்தோம். யாருக்கிட்டக்கு வந்து பார்க்க முடியாது, அவ்வளோ இன்ஃபெக்டட். கிட்டத்தட்ட ஒரு பல மாதங்கள் அந்த ஒரு ரூமில் தான் இருப்பேன். என்னை பார்த்துக்கிறதுக்கு ஒரு டே அண்ட் நைட் நர்ஸ் வீட்டில் இருக்கும். அந்த ட்ரிப்ஸ் போடுறது, ஐவியில் போடுறது எல்லாம் அவ்வளோதான். அப்போ அந்த நர்ஸுக்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் ட்ரிப்ஸ் போட்டிங்க, நர்ஸ் போட்டிங்கன்னா வாலில் போய் உட்காருங்க, இங்கே பக்கத்தில் உட்கார வேண்டாம், இது ரொம்ப இன்ஃபெக்ஷன், ரொம்ப ரொம்ப இன்ஃபெக்ஷன், வேண்டாம், அங்கே உட்காருங்க. நீங்கள் ஏதாவது வேணும்னா சொல்கிறேன், நீங்கள் சின்ன வயசு அப்படின்னுவேன். கர்த்தர் கிருபையா மனதுருகி என்னுடைய துணைவியார்கிட்ட, மகிட்ட சொன்னேன், இல்லை நான் எழுந்திருப்பேன், கர்த்தர் நிச்சயம் எழுப்புவார், 4 பேருக்கு நான் உபயோகமாக இருப்பேன், என் சத்துருவை எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். அம்மா, கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். நான் அவ்வளவு பாடுபட்டவன். கர்த்தர் திரும்ப ஒரு உயிர் பிச்சையை கொடுத்து தூக்கி நிறுத்தினார். கடந்த ஜூலை மாசத்திலிருந்து இன்னைக்கு ஜூன் மாசம், ஏறத்தாழ ஒரு 10-11 மாதங்கள் அவ்வளவு கடினம். 6 மாதம் அப்படியே படுத்த படுக்கை, இனி எழுந்திருக்க மாட்டேன். பிறகு அவ்வளோ காஷியஸாக நான் இருக்கணும். ஆனால் கர்த்தர் தூக்கி நிறுத்தியிருக்கார். கர்த்தர் அறிஞ்ச புதுல ஒரு கை கால்கள் விழுந்து போச்சு, கர்த்தர் தூக்கி நிறுத்தினார். 8 ஃபுட் ஸ்கின் டிசீஸ் தூக்கி நிறுத்தினார். எல்லா விதத்திலையும் பாதிக்கப்பட்டவை, பொருளாதாரத்தில், ஃபைனான்சியல், எல்லா விதத்திலையும். ஆனால் brokenness brings breakthrough. கர்த்தர் உடைச்சு உருவாக்குகிறவர் இல்லையா? நான் வேடிக்கையா சொல்லுவேன். நான் வேடிக்கையான ஒரு காரியம் பெண்களுக்கும் தெரியும், ஆண்களுக்கும் தெரியும். கிச்சனில் நாம் தோசை எல்லாம் பண்ணுவோம் இல்லையா? தோசை இது பண்ணுவோம். ஏன் தோசையை திருப்பி போடுறோன்னு வேடிக்கையாக கேட்போம். ஏன் தோசையை திருப்பி போடுறோம்? வேடிக்கையாக பார்த்தா எல்லாருக்குமே தெரியும், 100 பக்கம் வேகணுன்றதுக்காக என்ன பண்ணுறோம்? திருப்பி போடுறோம். ஏன் அதை திருப்பி போடுறோன்னு தெரியுமா? அது தானாக திரும்பிக்காது, நாம தான் திரும்பி போடணும். அதே போல் ஆண்டவரை இது தானாக திரும்பிக்காதுன்னு தான் இந்த மாதிரி கொரோனா, கொள்ளை நோயெல்லாம் அனுப்பி திருப்புவாரா அப்படின்னு. எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம். கரெக்டு தானே? ஒன்று நீ திரும்பிக்கோ, இல்லைன்னா கர்த்தர் திருப்பி போட்டால் நல்லா இருக்காது இல்லை? சொல்லுவோம், வேடிக்கை தானே, அது அர்த்தம் இருக்கு இல்லையா? எஸ். சட்னின்னு சொன்னால் வந்துரு, அது தேங்காய் உடைச்சா தானே வரும். அன்லெஸ் த கோகனட் இஸ் புரோக்கன். ஆம்லெட் சொன்னால் வந்துருமா? முட்டையை உடைச்சா தானே வரும். நீ உடைச்சா ஆம்லெட், தானா உடைஞ்சா கோழி இல்லை. சொல்கிறான், வேடிக்கையாக சொல்லுவோம் இல்லையா? when God gives you a lemon, change it to lemonade இல்லையா? கர்த்தர் உனக்கு எலுமிச்சம்பழம் தான் கொடுப்பார், நீ தான் அதை ஜூஸ் ஆக்கணும் இல்லையா? கர்த்தர் உனக்கு வண்டி வாங்கி கொடுப்பார், நீ தாண்டா ஓட்டணும் இல்லை? எஸ். கர்த்தர் நமக்கு ஆத்மாக்களை கொடுப்பார், தக்க வச்சுக்கொண்டது நாம தான் தக்க வச்சுக்கணும். நீ எப்படி தக்க வச்சுக்குவேன்னு தெரியாது. கரெக்டு தானே?
எஸ், கடன் இல்லாம 1980 இன்னைக்கு வரைக்கும் ஊழியத்தில் நான் கற்றுக்கொண்ட பாடம், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கடன் கிடையாது, கடன் கிடையாது. அநேகர் என்ன சொல்லுவாட்டி, டெலிவிஷனில் பேசலாமே, யூடியூப்பில் பேசலாமே, கேமரா. நான் சொல்லுவேன், நான் டெலிவிஷனில் பேசி எனக்கு கடன் வேண்டாம், யூடியூப்பில் பேசி கடன் வேண்டாம், கேமராவில் பேசி கடன் வேண்டாம். நான் இப்போ நிம்மதியாக ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், கடன் இல்லாத, கூப்பிட்ட இடத்துக்கு போகிறேன், இல்லைன்னா இல்லை. கரெக்டா? அவ்வளவுதான். என்ன இருக்கு? என் பாத்திரம் நிரம்பி போரும், போரும். உலக பிரகாரமாக எல்லாம் போரும். ஒன்னே ஒன்று போறாரு, கர்த்தரை அறிஞ்சிக்கிறது போறாரு இல்லையா? எப்பவும் சொல்லுவேன், கர்த்தர் விரும்புகிற ஜபம், கர்த்தர் சிநேகிக்கிற ஜபம், கர்த்தர் எதிர்பார்க்கிற ஜபம். நம்ம ஜபிக்கிறோம், கர்த்தர் விரும்புகிற ஜபமா இருக்கணும், கர்த்தர் சிநேகிக்கிற ஜபமா இருக்கணும், கர்த்தர் எதிர்பார்க்கிற ஜபமா இருக்கணும் சொல்லு. அதனால நான் அதிகமாக ஊழியம் செய்யறது கர்த்தரை அறியாதவங்கள் மத்தியில் தான். அநேக செட்டியார் ஃபேமிலிஸ், நாயுடு ஃபேமிலிஸ், கர்த்தரை அறியாதவங்க, பெரிய பெரிய கோயில் கமிட்டிஸ், குருக்கள், சாய்பாபா பக்தர்கள், இப்படி. என்ன சத்தியம் எனக்கு அங்கே தான் போகணும், எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு அங்கே போகணும், அவ்வளவுதான். எனக்கு பொறுத்த வரைக்கும் அங்கே தான் போகணும். என்ன ஒருத்தர் கேட்டார், மேலை நாடுகளில் இருக்கும் பொழுது ஒரு ஹோட்டலில் ஒரு கான்ஃபரன்ஸில் பேசி முடிச்சுட்டு வந்த பிறகு கேட்டார் வேடிக்கையா, பிரதர் நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்னுடைய கம்பெனி பேர் ஹெவன் அண்ட் கோ அப்படின்னு. நான் முழு நேர ஊழியக்காரன், நம்ம கம்பெனி என்னது ஹெவன் அண்ட் கோ அப்படின்னு. என்ன அப்படிப்பட்ட கம்பெனியை கேள்விப்பட்டதே இல்லைன்னாரு. அதான் எங்கள் கம்பெனி அப்படின்னு, ஹெவன் அண்ட் கோ. உங்கள் கம்பெனி ப்ரைவேட் லிமிட்டடா பப்ளிக் லிமிட்டடான்னாரு. எங்கள் கம்பெனி அன்லிமிட்டெட். அதனால தான் நாங்கள் எப்போ வேணால் யாரை வேணாலும் வேலைக்கு சேர்த்துக்குவோம். அதனால தான் பிஆர்எஸ் வாங்கிட்டு இங்கே வந்து சேர்ந்துக்குவான், படிக்காதவனும் இங்கே வந்து சேர்ந்துக்குவோம், எல்லாரையும் சேர்த்துக்குவோம், ஏன்னா அன்லிமிட்டெட் இது. கேட்டார், உங்களுக்கு பிஎஃப்லாம் இருக்கா பிரதர் அப்படின்னா. எங்களுக்கு பிஎஃப்லாம் இருக்கு அப்படின்னு. பிஎஃப்னா என்னது? ப்ராவிடென்ட் ஃபண்டு. நமக்கு பிஎஃப்ங்கிறது என்னது? ப்ரேயர் ஃபாஸ்டிங். அதுவும் பிஎஃப் தானே? எப்படி பிஎஃப்ங்கிறது ப்ரேயர் ஃபாஸ்டிங். ப்ரேயர் ஃபாஸ்டிங்கிற பிஎஃப் ஒழுங்காக இருந்தால் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஒழுங்காக இருக்க போகுது. என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டார். நான் எம்பிஏ படிச்சிருக்கேன் அப்படின்னு. என்ன எம்பிஏன்னாரு? பிஏன்னா பார்ன் அகைன், அபிஷேகம் வந்தால் மாஸ்டர் ஆஃப் பார்ன் அகைன். அவ்வளோதான், டங்ஸில் பேசிட்டோம். எப்படி? அதனால நம்ம எல்லாம் இப்போ பிஏ எம்பிஏ எல்லாம் உட்காந்துருக்குறோம். எம்பிஏ மியூசிக், எம்பிஏ மார்க்கெட்டிங், எம்பிஏ ஈவெண்ட்ஸ். கரெக்டு தானே? எம்பிஏ காஸ்பெல். வேடிக்கையா? கரெக்டாக அர்த்தம் இருக்கு இல்லையா? ஏன்னா அன்னைக்கு பேசும்போது சொன்ன 3 விதமான பொருளாதாரங்கள் அப்படின்னு. ஒன்று மனிதனுடைய பொருளாதாரம், மேன்ஸ் எக்கானமி. செகண்ட் சேட்டன்ஸ் எக்கானமி, டெரரிஸ்ட் எக்கானமி. தீவிரவாதிகளுடைய பொருளாதாரம் இல்லையா? டெரரிஸ்ட் தே ஹேவ் எக்கானமி. காட்ஸ் எக்கானமி, மேன்ஸ் எக்கானமி இருக்கு. ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு பொருளாதாரம் இருக்கு. ஒவ்வொரு நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா டெரரிஸ்ட் எக்கானமி இருக்கும், தீவிரவாதிகளுடைய பொருளாதாரங்கள் இருக்கும். அதுதான் சேட்டன்ஸ் எக்கானமி. காட்ஸ் எக்கானமி, தேவனுடைய பொருளாதாரம். நான் தேவனுடைய பொருளாதாரத்தின் கீழே வருகிறவன் சொன்னேன். இன்றைக்கு அது செய்தி அல்ல, உதாரண சாட்சியின் ஒரு பகுதி. மை கப் ரன்ஸ் ஓவர். இன்றைக்கு நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறது கர்த்தருடைய பார்வைகள். லூக்கா 5:2, 5:20, 5:27. இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி இன்றைக்கு முடிக்கட்டும். என்னுடைய ஊழியத்தின் ஒரு சிறு பகுதி, சிறு ஊழியம். விசுவாசிகள் கடன் வாங்கக்கூடாது, விசுவாசிகளுக்கு கடன் இருக்கக்கூடாது. கர்த்தர் என்ன கொடுத்திருக்காரோ அதில் வாழ பழகுங்க, கர்த்தர் பார்த்துக்குவார். அவ்வளவுதான். யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க, யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. யாரையாவது கம்பேர் பண்ணால் நம்ம விழுந்து போயிடுவோம், விழுந்து போயிடுவோம். நான் யாரையும் கம்பேர் நான் கற்றுக்கொண்ட பாடங்கள், அனுபவங்களில் தான் நான் இப்போ பேசுகிறேன் இல்லையா? எஸ்,
பல புத்தகங்கள் கற்றுக் கொடுக்காததை பல மக்கள் கற்றுக் கொடுத்துட்டு போயிடுறா இல்லையா? சொல்லுவோம் இல்லையா? எஸ், அனுபவம் தான் பெரிய ஆசான் வாழ்க்கையில் இல்லையா? எஸ். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, லூக்கா 7:13 அந்த ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி போறோம். கர்த்தர் அவளை பார்த்து இயேசு கண்டார். யாரை கண்டார் இங்க? இயேசு யாரை பார்த்தார்? 11வது வசனத்திலே மறுநாளிலே, அது வாசிங்க. மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். இயேசுவின் பிரவேசம், என்ட்ரி ஆஃப் ஜீசஸ். இயேசு எங்க நுழைகிறார்? உள்ள எந்த ஊர்ல நுழைகிறார்? நாயின் ஊருக்கு அர்த்தம் என்ன? நாயின்னா என்னது? மகிழ்ச்சி. நாயின்னா மகிழ்ச்சி. மகிழ்ச்சிங்கிற ஊருக்குள்ளே மகிழ்ச்சியின் தேவன் உள்ளே நுழைகிறார். நாயின்னா என்னது? ஒரு சில ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தா மகிழ்ச்சியா இருக்கும் இல்லையா? ஒரு சில இடத்தெல்லாம் போயிட்டு வரும்போதே சொல்லுவான், போர்டு போட்டிருப்பான், இந்த நகராட்சி எல்லாம் இவங்களை வரவேற்கிறதுன்னு. வரும்போது போட்டிருப்பான், நன்றி மீண்டும் வருகன்னு. ஒரு வாட்டி போனால் ஏண்டா போனோன்னு ஆயிருக்கும். ஒரு சில இடத்துல மகிழ்ச்சி இருக்கும். நாயின்னா என்னது? மகிழ்ச்சி. மகிழ்ச்சிங்கிற ஊர்ல மகிழ்ச்சியின் தேவன், மகிழ்ச்சியின் கூட்டம். இயேசுவோடு ஒரு கூட்டம் போகிறது, அது மகிழ்ச்சியின் கூட்டம். கரெக்டு தானே? மகிழ்ச்சிங்கிற ஊர்ல மகிழ்ச்சியின் தேவன், ஒரு கூட்டம், மகிழ்ச்சியின் கூட்டம். இது வரவேற்கிறது. இப்போ எது வரவேற்கிறது? ஒரு சாவு வரவேற்கிறது. பாடை எப்பவுமே ஊருக்கு வெளியில தான் சுடுகாடு இருக்கும் இல்லையா? ஊருக்கு வெளியில தான் சுடுகாடு இருக்கும். அதனால் இந்த பாடையை கொண்டு போறதுக்கு வர்றாங்க. ஒரு ஊருக்குள்ள நுழைகிறார். எது வரவேற்கிறது? பாடை. மகிழ்ச்சியை எது வரவேற்கிறது? துக்கம் வரவேற்கிறது. மகிழ்ச்சி எது வரவேற்கிறது? துக்கம். அதனால தான் இந்த மகிழ்ச்சி என்ன செய்யும்? துக்கத்தோடு கலக்கும் பொழுது துக்கம் சந்தோஷமாய் மாறும். துக்க நாட்கள் முடிந்து போகும் இல்லையா? எங்கு மகிழ்ச்சியின் தேவன் உள்ளே நுழைகிறாரோ அங்க துக்கத்துக்கு இடம் இல்லை. எது வரவேற்கிறது? துக்கம் வரவேற்கிறது இல்லையா? அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதேன்னு சொல்றார். யார் அழாதேன்னு சொல்றவர்? கண்ணீர் விட்ட இயேசு, கண்ணீரை காண்கிற இயேசு, கண்ணீரை துடைக்கிற இயேசு, கண்ணீர் விடாதே என்று சொன்ன இயேசு இல்லையா? யோசிச்சுப்பார் இல்லை? அப்படித்தானே இயேசு பாடையை தொட்டார். இயேசு எது தொட்டிருக்கார்? பாடையை தொட்டிருக்கார். ஐயா, சப ஊர்வலம் போய்கிட்டு இருக்கு. சப ஊர்வலம்ங்கிறது துக்கத்தின் ஊர்வலம். கரெக்டு தானே? மௌன அமைதியின் ஊர்வலம். கரெக்டு தானே? யாராவது துக்கத்தின் ஊர்வலம், சப ஊர்வலத்தை போய் யாராவது தொந்தரவு பண்ணுவாங்களா? டேய் சாவு போகுதுரா. கரெக்டு தானே? ஆம்புலன்ஸ் போனாலே வழி விட்டுறோம். சாவு போனால் என்ன பண்ணுவோம்? ஒதுங்கிப்போம். கரெக்டு தானே? ஏசு என்ன பண்றார்? இது ரோட்ல நடக்குது, சமுதாயத்தில் நடக்குது. இயேசு பார்க்கிறார். இயேசு மகிழ்ச்சியின் தேவன். மகிழ்ச்சியின் வாசலுக்குள் நுழைகிறார். மகிழ்ச்சியான கூட்டத்தோடு நுழைகிறார். அப்பொழுது அவர் நினைச்சிருப்பார், துக்கம் வரவேற்கிறது. நானே சொல்லியிருக்கேன், எத்தனையோ முறை உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும்னு சொல்லியிருக்கிறேனே. அதனால போய் பாடையை தொடர்றாரு. கரெக்டு தானே? அது யாருடைய சாவு? ஒரு விதவையின் மகனுடைய சாவு. ஊர் ஜனங்க என்ன சொல்லியிருக்கோம்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் புருஷன் இறந்து போயிட்டான், தலையெழுத்து, இப்போ பிள்ளையும் இறந்து போயிட்டான். சொல்லுமா சொல்லாத? சொல்லுவோமா சொல்லாத? இப்போதான் 6 மாதத்துக்கு முன்னாடி வந்தோம் சாவுக்கு, புருஷன் இறந்து போயிட்டான், இப்போ பிள்ளையும் இறந்து போச்சு. அதில் சிலதெல்லாம் பேரை பேசும். என்ன தலையெழுத்தோ, என்ன தலைவீதியோ. கரெக்டு தானே? பேசுவோமா பேச மாட்டோமா இல்லையா? ஒரு காலத்தில் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு போய் என்னுடைய பாட்டி இருந்தாங்க. 2 பக்கமும் பாட்டி, அம்மா சைடும் சரி, அப்பா சரி, பாட்டி. அந்த பாட்டி சொல்லும் என்னை பார்த்து, உன் தலையெழுத்து அங்கே போய் சேர்ந்துட்டேன். என்னை பார்த்து சொல்லும். பாட்டியாச்சு, நான் ஒன்றும் சொல்ல முடியாது, ஒன்றும் சொல்ல முடியாது. இப்படியே சொல்லும் அந்த பாட்டி. வேணுன்னே என்னை கூப்பிட்டு சொல்லும். எங்கள் அப்பா அப்போ தான் உட்காந்துருப்பாரு, எங்கள் அம்மா உட்காந்து, சிஸ்டர்லாம் உட்காந்துருப்பாங்க. பாரு
வரான் பாரு தலையெழுத்து. ஏதாவது கிறிஸ்துவ பொண்ணை லவ் பண்ணுறானா கேளு, வேணும்னா சொல்லும் தெரியுமா? அது இந்த பாட்டிகள் படுத்துகிற பாடு இருக்கு பாரு. எங்கள் அப்பா உடனே அப்படி இருக்குமோ, அதனால தான் மாறிட்டான். எப்படி நான் சொல்கிறது எப்போ 78 கரெக்டு தானே? ஆமாம், கரெக்டா இல்லையா? சொல்லும் பாட்டிக்குன்னு சொல்லி தான் செய்யும். சிலதெல்லாம் அப்படி தான் இருக்கும். தலையெழுத்துன்னு சொல்லும். என்னது தலையெழுத்தா? அது தலையெழுத்து. அவன் தலையெழுத்து பாரு, எங்கேயோ போயிட்டான். கரெக்டு தானே? பேர் மட்டும் ராமமூர்த்தின்னு வச்சுட்டு இருக்கான். சந்திரசேகரன் பாரு, இன்னும் கொஞ்சம் நாளில் பாரு லவ் பண்ணுறான் பாரு, டேனியல் மாற்றிக்குவான் பாரு. எப்படி இந்த பாட்டி கொஞ்சம் படித்த பாட்டி அது விஷயம். அதுக்குள்ளே என் சிஸ்டர் ஒன்று ஏன் பெர்னாண்டஸ் ஆக்கிட்டுலாமா அவனை? எப்படி ஒவ்வொன்றும் பேசுறதுக்கு PhD கொடுக்கலாம் தெரியுமா? அவ்வளோ பேசுங்க. ஆமாம், இதெல்லாம் தாண்டி தான் ஊழியம் செய்கிறோம் நாங்கள். இதெல்லாம் பார்த்துருந்தா ஊழியம் செய்ய முடியாது. இன்றைக்கி நான் யோசிப்பேன், 40 வருஷம் கழிச்சு பாட்டியும் செத்து போயாச்சு, தகப்பனார் செத்து போயிட்டேன், என்னுடைய சிஸ்டர்ஸு எல்லாம் இப்போ ஒவ்வொன்றா ஜபத்துக்கும் ஒரு தேவைகளுக்கும் வருவாங்க. நான் சொல்லுவேன், சாக்கடை கிட்டையும் தலையெழுத்துக்கிட்டையும் வந்து நிற்கிறது பாருன்னுவேன். ஒரு காலத்தில் சாக்கடையில் விழுந்தேன்னு சொன்னது. சரி வா, கரெக்டு தானே? தலையெழுத்துன்னு கரெக்டா இல்லையா? என்ன பண்ண முடியும்? அன்னைக்கு சாக்கடையாக இருந்தேன், இன்னைக்கு நான் சந்தன கட்டியாக மாறி இருக்கேன் பாரு. எப்படி அதான் தேவன் செய்வார். கரெக்டு தானே? இப்போ பாடையை தொட்டுட்டார் இயேசு. எதை தொட்டாரு? பாடை பல்லக்கா மாறி போச்சு. பாடை இப்போ என்ன ஆகி போயிடுச்சா? பல்லக்கா மாறி போச்சு. சாவை தூக்கின்னு வந்தான், இப்போ பல்லக்கா மாறி போச்சு, சேர்ந்து உக்காந்துட்டான். இப்போ சுடுகாட்டுக்கு போக வேண்டியது இப்போ ரிட்டர்ன் வீட்டுக்கு. கரெக்டு தானே? சில வேளையில் என்ன பண்ணுவான், சுடுகாட்டு வீட்டுக்கு போயிட்டு வரத்துக்குள்ளேயுமே பாயெல்லாம் சுட்டி குப்பை தொட்டில் போட்டுருவான், குளிச்சிருவான். கரெக்டு தானே? டேய் என்னடா இவன் திரும்பி வந்துட்டான், பாயை எடுத்துன்னு வாடா. சொல்லுவோமா மாட்டோமா? சொல்லுவோமா மாட்டோமா? அவசர அவசரமாக பண்ணிடுவான். கரெக்டு தானே? இல்லையா? இப்போ பாடம் என்ன பண்ணுது? இப்போ பல்லக்காரிட்டேன் ஆகுது. கரெக்டு தானே? பாடம் என்னவா போச்சு? பல்லக்காரிட்டேன் ஆகுது. எழுந்தான், உக்காந்தான், பேசினான் தாய்கிட்ட. அங்கே எழுப்புதல், மகிழ்ச்சியின் தேவன் மகிழ்ச்சியின் ஊரில் எழுப்புதலை கொண்டு வரார். ஒரு சாவுன்னா எல்லா ஜாதியினரும் பின்னாடி வருவான், எல்லா இனத்தினரும் பின்னாடி வருவான். ஒரே ஸ்ட்ரோக்கில் நான் ஊரில் எழுப்புதல், ரிவைவல். ஒரு ஸ்ட்ரோக் தான். கரெக்டு தானே? இயேசு கிறிஸ்து 3 பேரை உயிரோடு எழுப்பினார்ல. ஒன்று எவீருவின் மகள் வீட்டில் வச்சு. கரெக்டு தானே? ஜபாலய தலைவன் எவீருவை எங்கே வச்சு எழுப்பினார்? வீட்டில். நாயினூர் விதவியின் மகனே ரோட்டில். லாசருவை கல்லறையில். ஒரு மனிதனுக்கு 3 இடம் தான் சார் வாழ்க்கை: வீடு, வீதி, சுடுகாடு. இந்த 3 இடத்துல இயேசுவால் பண்ண முடியும். கரெக்டு தானே? இல்லையா? அதனால தான் பாடினோம் இல்லையா? கண்ணதாசன், வீடு வரை உறவு, வீடு வரை மனைவி, காடு வரை யாரோ, கடைசி வரை ஏசு நம்மோடு. அது தெரியல பாரு, உலகத்தின் முடிவு வரைந்து உன்னோட இருக்கான்ட்டான். உதாரணத்திற்கு. கரெக்டா இல்லையா? அது வாழ்க்கை தானே. ஒப்பிட்டு பார்க்கிறோம் இல்லையா? ஒப்பிட்டு பார்க்கிறோம். இயேசுக்கு மட்டும்தான் தெரியும் யாரை எங்க தொடணும், எப்படி பண்ணா. இயேசு நுழைஞ்சிட்டாலே எழுப்புதல் தான். கரெக்டு தானே? இயேசு நுழைஞ்சா மகிழ்ச்சியின் ஊரில் என்ன மாதிரி ரிவைவல். கரெக்டு தானே? எஸ். அதனால இயேசுவின் பார்வை பாடம் என்னவோ மாறுகிறது? பல்லக்கா மாறுகிறது. காஃபின் பேரர்ஸ் become a palanquin bearers இல்லையா? எஸ். இயேசுவின் பார்வை. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி இன்றைக்கு முடிக்கட்டும். லூக்கா 13:12. இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீயே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். இயேசு அவளை கண்டு, யாரை? 18 வருஷமா சாத்தான் பிடித்து வைத்திருக்கிற அந்த கூனியை கண்டார். பிசாசின் பிடியில் இருக்கிற ஒரு ஸ்திரீயை கண்டார். இயேசு ஜபாலயத்தில் பிரவேசிக்கிறார், தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணுகிறார். அங்க 18 வருஷமா உள்ள ஒரு கூனி. இயேசு அவளை கண்டு, எவ்வளவு நிமிரக்கூடாத ஒரு கூனி,
18 வருஷமா அவ குனி இல்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமா கட்டியிருந்த இவளை ஓய்வு நாளில் கட்டவிழ்த்து விட வேண்டியது இல்லையா? ஆபிரகாமின் குமாரத்தி ஆகியவளை இயேசு அதை கண்டார், பிசாசின் கட்டுகளை கண்டார். இயேசு யார்? சத்தியம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசு சத்தியம். சத்தியமானவர் சபைக்கு வந்திருக்கார். அங்க ரோட்ல ஒரு எழுப்புதல், இங்கே தேவாலயத்தில் ஒரு எழுப்புதல். 18 வருஷமா கூனி. யோசிச்சு பாருங்க, 18 வருஷமா சாத்தான் கட்டி வச்சிருக்கான். ஒரு நாள் 2 நாள் அல்ல. பைபிள் இப்படிலாம் இருக்கும். 18 வருஷமா சாத்தான் கட்டி வச்சிருக்கான். 38 வருஷமான வியாதி, 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, 12 வயது சிறுமி, இப்படியெல்லாம் இருக்கு இல்லையா பைபிள்ல? எஸ். காலங்கள், ஏன் காலங்கள் அங்க சொல்லுகிறார் கர்த்தர்? 18 வருஷம், 38 வருஷம், 12 வருஷம், அப்படி. இயேசுவின் பார்வை துல்லியமா சொல்றாரு. 18 வருஷமா சாத்தான் கட்டி வச்சிருக்கான். கரெக்டு தானே? எஸ். இப்ப அவ எப்படி நடக்கிறா? நிமிர்ந்து நடக்கிறா. நம்முடைய தேவன் நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர். எஸ். இயேசுவின் உள்ளத்திலும் இல்லத்திலும் வாழ்க்கையிலும் இருக்கும்போது நம்ம நிமிர்ந்து நடப்போம். இன்றைக்கு என்னை 1978 79 இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ உபத்திரவங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண படுக்கை, லெஃப்ட் அண்ட் ரைட்டு பிரச்சனை அந்த RSS எல்லாம் கொடுத்தான். ஆனாலும் எனக்கு ஏதா பற்றி சலிப்பே கிடையாது. என்னுடைய ஒரே கோல் இயேசுவை பார்த்து போயிட்டே இருப்பேன், அவ்வளவுதான். என்னுடைய பிரதர்லாம், என்னுடைய பிரதர் அவன் அப்படியே விஸ்வ இந்து பரிஷத் அப்படி ஆகா ஓகோ ஓகோன்னுவான், என்னென்னவோ சொல்லுவான். ஆனால் எனக்கு கண்டா ஒரு பயம், ஆஸ் அ பிரதர் பயம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு விஷயம் தெரிஞ்சு வைவேன் அப்படின்னு. அவனுடைய ஒரே பையனுடைய கல்யாணத்துக்கு கோயம்புத்தூர் போயிருந்தேன் சமீபத்தில். அப்படி வேத பாராயணம், இருக்கிற அத்தனை கோயில் குருக்கள் எல்லாரும் வந்தான். என் பிரதர் சொன்னான், டேய் நான் வந்திருக்கேன், அதனால் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் பிரச்சனை வரக்கூடாது. ஏன்னா நான் இப்போ ஊழியம் செய்கிறவேன். கரெக்டு தானே? நான் தள்ளி இருக்கிறது உனக்கு நல்லது. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் வருவேன். ஆனால் உனக்கு யாரும் சுட்டி காட்டிடக்கூடாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு போனேன். கோயில் குருக்கள் எல்லாம், கோயில் குருக்கள் மந்திரம் அப்படி அட்டகாசம். அங்கே கோடிக்கணக்கில் அழைச்சோம் அவங்க கல்யாணத்தில். அவங்க அப்போ எல்லாம் குருக்கள் எல்லாம் அங்கே உட்காந்துருக்க எல்லாம் எங்கள் அப்பா காலத்துலேருந்து ட்ரெயின் பண்ண குருக்கள், ட்ரெயின் பண்ண குருக்கள். என்னை பார்த்தா, என்ன பார்த்துருக்கான் எல்லாரும். நான் சொன்னேன், நான் வந்திருக்கேன் மேலே, மேடையில் வந்து உட்காரு அப்படின்னு. எல்லாம் வேத பாராயணம் எல்லாம் நடக்குது. அதில் சில குருக்கள் என்கிட்ட வந்து கையெடுத்து கும்பிட்டு, அண்ணா ரொம்ப வருஷம் கழிச்சு உங்களை பார்க்குறேன், ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குறேன், இங்கே வேத பாராயணம் நடக்குது, எல்லாம் உங்கள் அப்பாட்ட கத்துண்டது, இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஏதாவது மந்திரங்கள் தப்பாக இருந்தால் சொல்லிடாதே அப்படின்னா, உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சுவா நீங்கள்லாம் அப்படின்னா. அதனால் நீங்கள் உட்காருங்க, நீங்கள் உட்காருங்க அப்படின்னா எல்லாரும் என்கிட்ட எங்கள் அப்பாட்ட படித்தோம், எனக்கு தெரிஞ்சுவா. அதனால் எல்லாம் இந்த குலதெய்வம் அது இது எல்லாம் அந்த பேட்டர்ன்லாம் எனக்கு தெரியும், எல்லாரையும் ஓரளவுக்கு தெரியும். அப்போ நான் அங்கே உட்காந்துருக்கணும், எல்லாம் செய்யணும். நான் சொன்ன உட்காந்துருக்கிறேன், நான் ஒன்று தான், நான் எதுவும் செய்ய மாட்டேன், அங்கே உட்காந்துருப்பேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். அவங்கவுங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வருவான், காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குவான். கரெக்டாக மந்திரம்லாம் சொன்னேன் நான், எனக்கே மறந்து ரொம்ப நாள் ஆகி போச்சு. கரெக்டு தானே? எனக்கு என்னன்னு கூட தெரியாது. எனக்கு தெரிஞ்சது வசனம் ஒன்று தான். என்னது? வசனம் ஒன்று தான். இப்போ சிலதெல்லாம் ரொம்ப ஊழியம் செய்கிறேங்கிற போர்வையில் அமாவாசை ராத்திரி ஜபமா என்னன்னு எனக்கு ஒன்றும் விளங்கலை. நாங்களே அமாவாசைக்கு அதிகாரிகளே விட்டுட்டு உட்காந்துருக்குறோம். அமாவாசைன்னா என்னன்னு கூட தெரியாது. என்னடா அமாவாசை ஜபமா? எங்கடா ராத்திரி 9 மணிக்கு மேலே அமாவாசை வந்தது? சூரிய உதயத்துக்குள்ளே அமாவாசை போயிடும், 12 மணிக்குள்ளே அதுக்கு மேலே கிடையாது. இவன் ராத்திரி 9 மணிக்கு அமாவாசை ஜபமா? என்னடானே எனக்கு ஒன்றுமே தெரில. யாரா சொல்லி கொடுத்தா அப்படின்னு. 1.5 மணி நேரம் தாண்டா அமாவாசை, அது 12 மணியோடு முடிஞ்சு போயிடுண்டா.
என்ன இவன் ராத்திரி 9 மணிக்கு ஆமாம் அப்போ தான் பிசாசு ஆடுமா, கரெக்டு தானே? இவனும் ஆடி அதுவும் ஆடி என்னத்தை சொல்கிறதுனே எனக்கு ஒன்றும் தெரியல. எங்கே போய் அவனுக்கு என்ன வெளிப்பாடோ தெரியல, என்னத்தை சொல்கிறது, கரெக்டு தானே இல்லையா? இப்படிலாம் உட்காந்துருக்கு. இதை பார்த்து இன்னொன்று பௌர்ணமி ஜபமா. இப்போ நான் சொன்னேன், இன்னும் 4-5 எடுத்துக்கோ, தவச ஜபம் எடுத்துக்கோ. யாரு கேட்குறா? திதி ஜபன் எடு போ. பைத்தியம் பிடிச்சாலும் இது ராகுகால ஜபன் பண்ண, யமகண்ட ஜபம் பண்ணு. இன்னும் என்னத்தை சொல்றது இந்த ஜனங்களை? இதெல்லாம் வச்சுன்னு பிசாசு பார்க்குது. பாத்தியா பாத்தியா, இதுங்களுக்கு கட்டிங் சாகுது பாத்தியா? கரெக்டு தானே? இப்படிலாம் இருந்தா என்னத்தை பண்றது? என்ன எழுப்புதல் பார்க்கறது? கரெக்டு தானே? உதாரணத்துக்கு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் இல்லை. லெட் மீ ஃபினிஷ். 3 அற்புதங்கள் தான் பைபிளில். 3 அற்புதங்கள். ஒன்று கிரேட் மிராக்கிள், இன்னொன்று கிரேட்டர் மிராக்கிள், 3வது கிரேட்டஸ்ட் மிராக்கிள். அற்புதம், பெரிய அற்புதம், மகா பெரிய அற்புதம். கையே ஒருத்தருக்கு இல்லை, சபைக்கு வந்திருக்கார், ஜபிச்சு கை வந்துட்டா அற்புதம். கை இப்படி இருக்கிற கை இப்படி வந்தா சுகம். கையே இல்லை சார், விபத்தில் போயிடுத்து, ஜபிச்சு போகும்போது கை வந்துட்டா அற்புதம். இது மிராக்கிள், கிரேட் மிராக்கிள். கிரேட்டர் மிராக்கிள், செத்த சடலங்கள் எழுந்திருக்கிறது கிரேட்டர் மிராக்கிள். கிரேட்டஸ்ட் மிராக்கிள் ஆத்தும ரட்சிப்பு. ஆத்தும ரட்சிப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. மகா பெரிய அற்புதம் ஆத்தும ரட்சிப்பு. திரும்ப ஒரு நாளைக்கு லாசரு மரித்திருந்திருப்பான், திரும்ப ஒரு நாளைக்கு வீருவின் மகளும் மரித்திருப்பா, திரும்ப ஒரு நாளைக்கு நாயினூர் விதவின் மகனும் மரித்திருப்பான். கரெக்டு தானே? ஆனால் என்றென்றைக்கும் நாம் தேவனோடு இருக்கணும்னா ஆத்தும ரட்சிப்பு. ஆனால் தான் மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தின லாபமே இல்லை. சபைங்கிறது ஆத்தும ரட்சிப்புக்குள்ள நீ வழி நடத்தி உலக காரியங்களை கர்த்தர் பார்த்துக்குவார். எஸ், ஆனால் தான் மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டால் சோல் சால்வேஷன் இஸ் த கிரேட்டஸ்ட் மிராக்கிள். ரட்சிப்பு கர்த்தருடையது. அந்த நாம் ரட்சிப்பின் அடையாளத்தை நாம் பெற்றுக்கிறோம் சொல்லி தான் கர்த்தருடைய பந்தியில் நாம் கலந்துக்கிறோம் இல்லையா? முழுக்கு ஞானஸ்தானம் பெற்றுக்கிறோம், கலந்துக்கிறோம். கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொள்ள தகுதி உள்ளவர்கள் யார்? அதை எடுக்க தகுதி யார்? அதை கொடுக்க தகுதி யார்? அதை பெற்றுக்கொள்ள தகுதி யார்? கர்த்தருடைய பந்தி நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறதுன்னு இல்லையா? கர்த்தருடைய பந்தி நிறைவானவர் இங்கே இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் நிறைவானவர் இருக்கும்போது குறைவு ஒழிந்து போகும் இல்லையா? கிரேட்டஸ்ட் மிராக்கிள் ரட்சிப்பு தான். அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பகிர்ந்து கொள்றதுக்கு தான் நான் இங்கே இருக்கிறேன். என்னுடைய தகப்பனார் சாகும் காலத்தில் ஒரு பக்கத்தில் உட்காந்து சொன்னேன், எவ்வளோ பூஜை பண்ணீங்க, எவ்வளோ பண்ணீங்க, எல்லாம் ஆச்சு. இப்போ குடும்பம் ஒன்றும் இல்லை, இயேசு கிறிஸ்து அவர் தான் ரட்சகர்னு மனசில் ஏற்றுக்கோங்க. என் தகப்பனார் சொல்லுவார், பூசாரிகளுக்கெல்லாம் அந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங் வைக்கும்போது, பூசாரிகள் மீட்டிங் வைக்கும்போது சொல்லுவார், இந்த பாரு, தெய்வம் கொடுத்து நம்ம வாழணும், தெய்வத்தின் பேரில் நம்ம தப்பு பண்ணக்கூடாதுன்னுவார். சிலர்லாம் என்கிட்ட வந்து சொல்லுவான், அந்த 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 மீட்டிங் முடிச்சுட்டு, உங்கள் அப்பாட்ட சொல்லு, நாளைக்கு நான் தான் விக்கிரகத்தை கழுவணும், உங்கள் அப்பா அவங்ககிட்ட கொடுத்துருக்காரு, எனக்கு நீ வாங்கி கொடுவான். எதை கழுவுறதுக்க? விக்கிரகத்தை காலையில் 5 மணிக்கே நான் தான் கோயிலில் போய் அந்த விக்கிரகத்தை என்ன பண்ணுவேன்? கழுவேன். உங்கள் அப்பா யாருக்கிட்டையோ சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்காரு போல இருக்கு, நீ சொன்னால் கேட்பார். கரெக்டு தானே? எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அதுக்கு என்ன விளக்கங்கள் உனக்கு தெரியுண்டா, எல்லாம் சொல்லு கொடு. நான் சொல் அந்த ஒரு குருக்கள் கிட்ட சொன்னேன், இதெல்லாம் இருக்கட்டும், அப்பா இறந்து போயாச்சு, இப்போ அதெல்லாம் உங்கள் பாடு, நான் இதெல்லாம் மாறிட்டேன், என் பொண்ணு கல்யாணம் நீ ரெக்கமெண்ட் பண்ணேன்ட்ட ஜீசஸ் கிட்ட. பொண்ணு கல்யாணம் வந்துடணுமே கல்யாணத்துக்குன்னார். வரேன், என்ன பண்ணணும்னு கேட்டேன். பத்திரிக்கை கொடுத்தாரு, காலில் விழுந்தார். காலெல்லாம் விழாதீங்க, இப்போ நான் இயேசு வணங்குறவன். ஒரு 5000 ரூபா அவர் கையில் கொடுத்தேன். அவர் சொன்னார், உங்கள் அப்பா அந்த காலத்து மனுஷன் 200 ரூபா தான் கொடுப்பாரு, 5000 கொடுத்துருக்க அப்படின்னாரு.
நான் வந்து என்ன யோசிச்சு பாருங்க, இந்த 5000 சேர்ந்து ஒரு புதிய ஏற்பாட்டையும் கொடுத்தேன். புதிய ஏற்பாட்டையும் கொடுத்தேன். இன்னும் இது புதிய ஏற்பாடு கொடுத்துருக்குறேன். என்ன இதுதான் என் காட்சியெல்லாம் மாற்றித்து அப்படின்னு. நேரம் கிடைக்கும்போது உட்காந்து படிங்க அப்படின்னு. என்னது படிங்கன்னா நிச்சயம் நான் படிப்பேன். நீ 5000 ரூபா வேற கொடுத்துருக்க, எப்படி நிச்சயம் படிப்பேன். இப்போ நான் கோயிலில் உட்காந்துருக்கேன், எனக்கு கோயிலில் படிக்கலாமா அப்படின்னா, ஏன் நீ கோயிலில் உட்காந்து நீங்கள் பேப்பர்லாம் படிக்கலையா அப்படின்னு கேட்டேன். ஓ அப்படி ஒன்று இருக்கோ. அதனால் நீங்கள் பாட்டுக்கு அதெல்லாம் வேலை, அதெல்லாம் விடுங்க. மனுஷன் முகத்தை பார்க்குறான், கர்த்தர் இருந்து இதை பார்க்குறாரு. நீங்கள் பாட்டு மூலையில் உட்காந்து கோயிலில் உட்காந்து படிங்க அப்படின்னு. அவர் கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னார். இப்போ அவர் பிள்ளையும் கொஞ்சம் ஊழியம் செய்கிறான். இப்போ நமக்கு வேண்டியது என்ன? இப்போ நமக்கு வேண்டியது என்ன? ஒரு ஆடு வந்திருக்கா, அந்த ஆட்டை கழுவு, சுத்தம் பண்ணு, நல்ல தீனி போடு, சாவகாசமாக பாலை கரை, வந்த உடனே கறந்துறாரு. ஆட்டை தொழுவத்தில் கட்டு, நல்ல பாலை கொடுகு, அது குட்டி போடணும். ஆடு குட்டி போடணும். ஆடு குட்டி போட்டால் தான் எழுப்புதல். நீயும் குட்டி போட மாட்ட, ஆட்டையும் குட்டி போட விட மாட்டேன். நல்லா கடைசியாக முடிக்கிட்டோம். சபையில் நான் வளர்ந்தேங்கிறது பெருசு இல்லை, கர்த்தருக்குள்ள வளர்ந்தேன்னு தான் பெருசு. எஸ், அநேகர் சபையில் வளருவா, கர்த்தருக்கு அவளுக்கு சம்பந்தமே இருக்காது. கரெக்டு தானே? சபையில் வளர்றது பிரச்சனை இல்லை, சபை பக்கத்தில் வீடு இருக்கிறது பிரச்சனை இல்லை. நீ தேவன் பக்கத்தில் இருக்கியான்னு பார்த்துக்கோ, அதுதான் உண்மை. கர்த்தர் இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு உங்கள் மத்தியில் வந்து பிரசங்கம் பண்ண கொடுத்தார். ஆண்டவருக்கு நன்றி, அழைப்புக்கு நன்றி. சின்ன சின்ன தவறுகள் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க.